பார்த்தா ஒரு கதவு ஒன்றையும் திறக்கிற மட்டும் காட்டுறாங்க. என்ன இன்னைக்கு ரொம்ப பிரகாசமாக இருக்குது. பார்த்துங்க நண்பர்களே, இவர் தான் நம்ம கதையோட ஹீரோ. முரீம் வேர்ல்டில் அசாசினேஷன், இதுதான் இந்த மான்வா. சரி, கதைக்குள்ளே போகலாமா? டேய், உன்னை அனுப்புனது யார்ரா? யார் சொல்லி என்கிட்ட வந்திருக்க? ஒழுங்கு மரியாதையாக உண்மையை சொல்லு. இல்லைன்னா என்ன நடக்கும்னு உனக்கு தான் தெரியுமே. ஒழுங்காக உண்மையை சொல்லு. ஆனால் நீங்கள் இப்போ நல்லா இருப்பீங்க, உங்களோட முடிவு காலம் வந்துருச்சு. என்னடா சொல்கிற? எனக்கு ஒன்றும் புரியலையே. உங்களை நோக்கி இன்னும் நிறையா கில்லர்ஸ் வர போகிறாங்க. வேறு பிரான்ச்சஸ் இந்த கில்லர்ஸ் கண்டிப்பாக உங்களை தேடி வருவாங்க. உங்களால் தனியாக எதுவுமே பண்ண முடியாது. கண்டிப்பாக உங்களை அவங்க கொண்டுடுவாங்க. என்னால் என்ன செய்ய முடியும்? எனக்கு கொடுத்த வேலையை தானே செய்யணும். உங்களாலையும் ஒன்றும் செய்ய முடியாது. வாயை மூடுறா. உன்னை இன்னுமே விட்டு வைக்கிறதுல எனக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. யார் அது? ஒரு வழியாக வந்துட்டியா? மேங்கோ, நீ இதே வந்துட்டியா? நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா? எங்கே போயிருந்தேன் எவ்வளோ மணி நேரமா? உனக்கு பசிக்குதா? சரி வா, நம்ம வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போய்த்து நல்ல சாப்பாடாக சாப்பிட்லாம். சரியா? சரி வா போ. நண்பர்களே, ஹீரோவோட பேர் வந்து கிம் கோன். ஹீரோவோட அசாசினேஷன் பேர் வந்து தி ஃபைட்டிங் டெவில். என்னோடய ஜாப்பே இது தான், வேட்டையாடுறது. ஒருத்தரையும் விடாமல் வேட்டையாடுறது. எதனாலன்னு தெரில, 2-3 நாளாகவே என்னை நிறைய பேர் துரத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சுன்னு தெரியலையே இந்த அசாசினேஷனுக்கு. என்னை கொல்றதுக்கு பர்சனல் அசாசின்னு, அதோட ரொம்ப டேலண்டான அசாசின்லாம் அனுப்பி வச்சுருக்காங்க. அம்மா, எனக்கு இன்றைக்கி ஸ்கூல் போகிறதுக்கே எனக்கு விருப்பம் இல்லை. இப்போ சமனா வீட்டிலையே இருந்துடவா? நீ இன்றைக்கி ஸ்கூல் நல்லபடியாக போயிட்டு வந்தீங்கன்னா உனக்கு நான் இன்றைக்கி ஸ்வீட் வாங்கி கொடுப்பேன். சரியா? பத்திரமா போயிட்டு வரணும். மேங்கோ, வா நம்ம வீட்டில் போய் பார்ப்போம். ஏதாச்சும் ஸ்வீட்டு வேறு ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு இருக்கான்னு. இது என்ன புதுசாக அதை மிஷின் கொடுத்துருக்காங்களா? இல்லையே, இது எதோ ஃபேக் மெசேஜ்னு நினைக்கிறேன். கிம் மியோங், நீங்கள் முரிமேலில் போய்ட்டு முரிமேலை கைப்பற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு தரோம். நீங்கள் இதை ஏற்றுக்கிறீங்களா? ஏதோ ஒரு பைத்தியக்காரன் தான் இப்படி அனுப்பி வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். ஏமான்னு தெரியலை. சரி வா, அந்த ஷாப்பில் போய்த்து ஏதாச்சும் வாங்கிட்டு போவோம். மேங்கோ என்னத்தை சாப்பிடுவான்? சரி, எல்லாத்தையும் வாங்கிட்டு போவோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சுல மை ஃப்ரெண்ட். இந்த வாய்ஸ், என்னை நீ ரொம்ப மிஸ் பண்ண போல். என்ன சொல்கிறீங்க? நீங்கள் என்னை கடுப்பேற்றுற மட்டும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆமாம், நான் உங்ககிட்ட தான் பேசியிருக்கேன். என்னது, ஏங்கிட்டயா? நீ செத்து போகிறதுக்கு இது ஒரு நல்ல நாளாக இருக்கும். ஃபைட்டிங் டெவில் கிம் கான், குட் பை நம்பர் 1 அசாசன். என் கையால் உனக்கு சாவுன்னு எழுதி வச்சிருக்கு போல். ஓ, அவனோட இன்னொரு பையனையும் அனுப்பி வச்சுட்டானா? ட்ரீம் வேர்ல்டு. யாரா அவன் இவ்வளோ கொடூரமாக என்னோட பேரை சொன்னது? நான் இப்படி தான் இறக்க போகிறேண்ணா? ஆமாம், எல்லா கில்லரும் இப்படி தானே இறந்து போகிறாங்க. நரகத்தில் கூட என்ன பழிவாங்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க போல். நான் இறந்து போயிட்டேன். மேங்கோனாச்சும் உயிரோடு இருக்குது. என்ன தான் சுட்டுட்டாங்க, நான் அப்படி இன்னும் உயிரோடு இருக்கேன். தம்பி, முழிச்சிட்டியாப்பா? ஐயோ, யாரா நீ? என்னை அட்டாக் பண்ண வந்திருக்கேடா, பாடாங்கிட்டு. நான் தான் செத்து பித்தனே, நான் எப்படி இன்னும் உயிரோடு இருக்கேன்? அதோட இந்த மொட்டை யார்? நல்லா ஞாபகம் இருக்குது, அவன் கரெக்டாக என் தலையிலே சுட்டான். ஆனால் மேங்கோ எப்படி இங்கே? மேங்கோ, எப்பாடா இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. நீ நல்லா இருக்கியா மேங்கோ? எங்களுக்கு ஒரு ஆரக்கல் சொன்னிச்சு, எங்களை காப்பாற்றுற சேவியர் கண்டிப்பாக வருவார்னு. அது நீந்தானா? உண்மையிலேயே சேவியர் வந்துட்டாரு. சேவியர், எங்களுக்கு ஒரு ஆரக்கல் வந்துச்சு, எங்களுக்கு சேவியர் ஒருத்தர் வர போகிறாருன்னு. ஒரு வழியாக சேவியர் வந்துட்டாரு. எல்லாரும் கொண்டாடுங்க, சேவியர் வந்துட்டாரு. இல்லை, யார்ரா அந்த சேவியரு? சேவியர்னா முதல்ல யாருன்னு சொல்லுங்கடா. யாருன்னே சொல்லாமல் இப்படி கத்திக்கிட்டு இருக்கியே. நீங்கள் நல்லா இருக்கீங்களா சேவியர்? யார் அது? யாரை சேவியர்னு சொல்கிறாங்க? புரியலையே எனக்கு. நான் தான் இந்த ஹோலி பிளட் செட்டோட ஒரு எல்டர். என்னோட பேர் தி கிரேட் பாய்சன் டீமன். இதான் என்னோட பேர். என்னது கிரேட் பிளட் டீமனா? என்னடா பேர் வச்சுருக்கீங்க, பிளட்டு டீமனு? யார்ரா இந்த சேவியரு? இந்த மனுஷெல்லாம் யார்ரா? நான் எங்கே இருக்கேன்னு முதல்ல தெரியலையே. சேவியர், எங்களுக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று இருக்குது, அதை உங்களால் நிறைவேற்ற முடியுமா? அது ரொம்ப பெருசுலாம் இல்லை, ரொம்ப சின்னதான். இது முரீமோட அழைப்பு. நான் எங்கே இருக்கேன்னே தெரியலை. என்னடா சொல்கிறீங்க நீங்கள்? என்னது இது? முதல்ல இது என்ன பிளேஸ்ன்னு சொல்லுங்கள். இதான் நரகமா? ஆனால் இது எனக்கு தெரிஞ்ச உலகம் மட்டும் தெரில. இது பூமியாக ஒன்றும் இருக்க முடியாது, வேறு ஏதோ ஒரு உலகம்தான் இது. இந்த இடம்தான் முரீம் அனதர் டீமன் செட்டு. அப்போனா நான் அங்கே செத்துட்டு வேறு ஏதோ ஒரு உலகத்துக்கு வந்திருக்கேனா? ரொம்ப கிரேசியாக தான் இருக்குது. வாட் தட் மேன்? நீங்கள் என்னத்தை பற்றி பேசிட்டீங்க அப்படின்னா என்னன்னு சொல்லுங்கள் எங்களுக்கு. என்னடா, என்னை பார்த்தா உங்களுக்கு நான் முட்டாள் மாதிரி தெரியுதா? அதுக்கு அர்த்தம் நீங்களாம் முட்டாள்னு சொன்னேன்டானா? முட்டாள்னு சொன்னேன். ஐயோ, என்ன கொடுமை இது. இந்த ஃபோனில் சிக்னல் வேறு இல்லை, இந்த ஃபோன் வேறு ஒர்க் ஆக மாட்டேங்குது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையேண்ணா. அடே முட்டாள்களா, எனக்கு ஒரு விஷயத்த நீ சொல்லுங்கள். என்னை இந்த இடத்துக்கு எவன்
அழைச்சது. அவன் யாருன்னொண்டி முதல்ல என்கிட்ட இப்போ சொல்கிறீங்க? என்னை சுட்டவனை நான் பித்து பழி வாங்கணும். ஒழுங்கு மரியாதையை என்னை திருப்பி அனுப்பிடுங்க. அப்போனா நீங்கள் எங்களோட சேவியர் கிடையாதா? அப்போனா வேற யாரையோ மாற்றி வந்துட்டாரா? என்ன பண்ணுறது இப்போ? ஐயோ, தப்பான ஆளை நம்ம தேர்ந்தெடுத்துட்டோமோ? வேற எவனோ ஒருத்தன் வந்துட்டான் போலையே. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? நம்ம எல்டர் வந்து கேட்டால் என்ன சொல்கிறது? இப்போ இவன்ட்ட என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே. நீ அதனால தான்டா உன் தலையில் இருக்க முடியெல்லாம் கொட்டி வழுக்க தலையாக இருக்கிற. அப்போனா இவன் நம்மளோட சேவியருக்கு எல்லாரும் அவங்களோட கரகோஷத்தை எழுப்புங்க. சேவியர் சேவியர் சேவியர். அடே காது கிளீதுரா, சத்தம் போடாதீங்கடா. கொஞ்சம் அமைதியாக இருங்க, கிரேட் எல்டர் வந்துக்கிட்டு இருக்காரு. அதனால தான் அவரோட முடிவு வளரலையா? இது ரொம்ப அருவருப்பால் இருக்குது. இது எதுவும் கடவுளோட தண்டனையா இல்லை வேற எதுவுமா? அடே இந்த கிழட்டு பையன் இங்கே என்னடா பண்ணிகிட்டு இருக்கான்? நீங்கள் ஒரு சேவியராக இல்லைன்னா உங்களோட உயிர் ஆபத்தில் போய் முடியலாம். நான் சொல்கிறத கொஞ்சம் கேட்கலாம். நீ முதல்ல யாருன்னு சொல்கிறா, அப்புறம் நான் கேட்குறேன். உன்னோட வாயை மூடிக்கிட்டு கொஞ்ச நேரம் சும்மா நிற்கணும். மீறி ஏதாச்சும் பேசின அப்புறம் உன்னோட உயிர் உன் கையில் இருக்காது பார்த்துக்க. இவர் தான் சையோயா, இந்த ஹோலி பிளட் செட்டோட லீட்ரு. தப்பு செஞ்சது நீங்கள். என்னை எந்த காரணமும் இல்லாமல் இங்கே வர வச்சுட்டு இப்போ என்னையே மிரட்டுறீங்களா? என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில்? என்னக்கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன வேணும்? அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்கள். உன்னோட வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசுறியா? நீங்கள் ஏதாச்சும் செய்யணும்னு நினச்சா உங்களை நான் இங்கேயே கொன்னுடுவேன். சேவியர், உங்களுக்கு எவ்வளோ தைரியம்? எங்களோட லீடர்கிட்டயே நீங்கள் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. கொஞ்ச நேரம் சும்மா இரு, நான் பேசிக்கிறேன் அவன்கிட்ட. நீ சும்மா தான் இருக்கணும், சரியா? நீ என்ன என்னோட ஃபைட் பண்ணணும்னு நினைக்கிறிய? நீ ஜெயிச்சிட்டின்னா இந்த இடத்தோட தலைவர் பதவியை ஒன்றுக்கிட்ட கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இல்லை தலைவரே, நீங்கள் உங்களோட பதவியை இதுக்கெல்லாம் போய் வைக்கணுமா? என்னை பார்த்தா தோக்கிற மாட்டேன் தெரியுதா உனக்கு? அடே கிழட்டு பயல, சும்மா இருக்க மாட்டியாடா? சரி இல்லை தலைவரே, அப்படிலாம் நான் ஒன்றும் சொல்லலை. எனக்கு எந்த பதவியும் வேண்டாம். நான் திரும்பி என்னோடய உலகத்துக்கு உயிரோடு திரும்பி போன ஒன்றையும் போதும். என்ன ப்ரெஷர் இது? இந்த ப்ரெஷரை என்னால் தாங்க முடியலை. என்னது இது? கண்டிப்பாக நான் உன்னை அனுப்பி வைக்கிறேன், அதுவும் நரகத்துக்கு. இது என்ன ஒரு வித்தியாசமான உணர்வாக இருக்குது எனக்கு. நான் அசாசின் இருந்த வரைக்கும் யாருமே இந்த அளவுக்கு எனக்கு பயத்தை கொடுத்தது கிடையாது. அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை. என்னோடய எதிரி ஒரு ஓல்டு மேனுங்கிறதுனால எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது. என்னோடய உலகத்தில் நான் பெரிய அசாசின், அதுவும் ஃபைட்டிங் டெவில்னு சொன்னேன். என்னால் அவனை தோக்கடிக்க முடியாதா? நீ தயாரா? உங்களை மாதிரி ஒரு ஓல்டு மேனை தோக்கடிக்கிறதுக்கு நான் எப்போயோ தயாராக இருக்கேன். உங்களோட இந்த ஈகோ எவ்வளோ நேரத்துக்கு இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். சரி ஓல்டு மேன், நீங்களே ஃபஸ்ட்டு மூவை மேக் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கொடுக்குறேன். என்னது, நான் ஃபஸ்ட்டு மூவை பண்ணணுமா? சரி பண்ணிட்டா போச்சு. என்னாச்சு? எப்படி இங்கே வந்தால் அந்த கிழட்டு பைய? நம்பவே முடியலை. என்னால் டார்ச் கூட பண்ண முடியாதே. இவ்வளோ வேகமா, இவ்வளோ சக்தியா? அடச்சை, எப்புட்றா இவ்வளோ சக்தி வச்சுருக்க அந்த கிழட்டு பைய? சும்மா விட மாட்டேன்டா உன்னை. அச்சோ போச்சே. அவ்வளோதான், சண்டை முடிஞ்சிருச்சு. எல்லாம் வாங்க போகலாம். ஏதோ கொஞ்சம் தற்காப்பு திறன் இருந்தாலும் என்னோட அட்டாக்கெல்லாம் உன்னால் தடுக்க கூட முடியாது. நீ உண்மையிலேயே ஒரு சேவியர் தானா? நீ என்கிட்ட சண்டை போகிறது கூட தகுதி இல்லை, நீ என்கிட்ட வந்து மோதுறியா? மேங்கோ, அவன் பக்கத்தில் போவாத. மேங்கோ, எதுக்கு அவன் பக்கத்தில் போனேன்? மேங்கோவை ஏதாச்சும் செஞ்சிங்கன்னா நான் கொன்னுடுவேன்டா எல்லாரையும். என்னாச்சு மேங்கோ? இந்த பையனை கொண்டு போய் கீழே இருக்க சிறையில் போட்டுட்டு அந்த ஓனாய் அரக்கனை கொண்டு போய் எங்கேயாச்சும் தூக்கி போட்டுருங்க. ஓகே செட் லீடர். அடே மேங்கோ ஒன்றும் மான்ஸ்டர் கிடையாதுடா, அது என்னோடய ஃபேமிலிடா. உங்களை சும்மா விடமாட்டேன்டா. நான் உங்களுக்கு வார்னிங் கொடுத்தேன், மேங்கோ மேலே கையை வச்சா அவங்க எல்லாரையும் கொன்னுடுவேன்னு. அதை மீறியும் நீங்கள் எப்படி செஞ்சிட்டிங்களா? நீங்கள் ரொம்ப சக்திசாலின்னு நினைக்கிறீங்களோ? என்னை பார்த்து சிரிக்கிறீங்களா? நான் ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால? நீங்கள் தான் அவரோட சண்டை போட்டீங்க, அதனால் இப்போ என்ன தவறு? அதனால தான் அந்த டீமன் ஓனாயை எட்டி உதைச்சாரு, வேற என்ன? அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லையே. நெக்ஸ்ட் டே ஹீரோப்போ பொறுமையாக எந்திரிச்சிட்டு சொல்லுவான், நான் அப்பயே சொன்னேன் மேங்கோவை தொட்டா கொன்னுடுவேன்னு. இப்போ நான் கண்டிப்பாக உங்கள் எல்லாரையும் கொல்லாமல் விட மாட்டேன். அந்த லீடர் திரும்பி பார்ப்பான், என்ன அடிப்பட்டதுக்கப்புறம் இப்படி எந்திரிச்சு நிற்கிறான், பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா? அந்த லீடர் சொல்லுவான், அடே முட்டா பையில, இந்த உலகத்திலே ஸ்ட்ராங்கான மனுஷனோட சண்டை போடுற தகுதி உனக்கு தாண்டா கிடச்சிருக்கு, அதனால நீ பெருமை பண்ணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பி பார்த்து பேசிக்கிட்டு இருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும்.
என்னடா அது வித்தியாசமான பொம்மையெல்லாம் வச்சுருக்க, என்னது அது அப்படின்னு அவங்க 2 பேருமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ சொல்லுவான், அடே கிழட்டு பயல, வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் மேனா நீ, இப்போ பார்த்துக்க உனக்கு என்ன நடக்குதுன்னு. அடே என் கையில் இருக்குது கன்னுடா, இது ஒன்றும் பொம்மை கிடையாது, இதை வச்சு விளாட்றது கிடையாது, இப்போ பாரு. நம்ம ஹீரோ முறைச்சி பார்த்து பேசிக்கிட்டு இருப்பான். அவங்க 2 பேரும் யாராம பைத்தியமாக இருப்பானோ, ஒருவேளை முத்தி இருக்குமோ அது மட்டும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. என்ன பொம்மை அது எனக்கு தெரியலையே அது என்ன. டே கிழட்டு பையில போயிட்டு வாடான்ட்டு ஒரு புல்லட்டை மண்டையில் இருக்கும் ஹீரோ. பக்கத்தில் இருக்கணும் ஒரு எல்ட்ரு, நான் அதை ஒப்புக்கிறேன், அது என்னன்னு சொல்லு என்கிட்ட அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே அவனோட லீட்ரு கீழே விழுவான். வச்சுக்கிட்டு இருக்கும்போதே சுட்டோன்னு வாயில் புற மட்டும் ஆணு பிறந்து வச்சுக்கிட்டு அதிர்ச்சியில் நிற்பான். என்னடா அது ஒரு போடில் போட்டறிஞ்சிட்டான். அவ்வளோதான், லீடரோட சோழியை முடிச்சிருவான் ஹீரோ. ஹே இப்போ என்ன நடந்துச்சு, ஹோலி புல்லட் செட்டோட லீட்ரு செத்துட்டாரா, இதனால் நம்ப முடியலை, எப்படி எப்படி செத்தாரு. அப்படியே அதிர்ச்சியிலேயே இருப்பான். செட் லீடர் செத்துட்டாரு, எல்லாரும் போய் அட்டாக் பண்ணுங்கடா அவனை, அவன் நம்மளோட எனிமி, அவனை சும்மா விடாதீங்க, போங்கடா டேய். எஸ் சார்னு சொல்லிவிட்டு எல்லாம் வெகுன்னு ஓடுவாங்க. சரி சார் எல்லாம் போய் அட்டாக் பண்ணுங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவாங்க. சரி நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்களா, அவனை நானும் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்கிட்ட ஒரு துப்பாக்கி தான் இருக்குன்னு நினச்சிங்களாடா, என்கிட்ட 2 துப்பாக்கி இருக்குடா. எல்லாம் ஓடியாந்துக்கிட்டு இருப்பாங்க. அவனை சும்மா விடாதீங்க, அவனை கொன்னே ஆகணும், நம்ம செட் லீடரே அவன் கொண்டுட்டான், அவனை விடக்கூடாது சும்மா. ஹீரோ சொல்லுவான், என்ன எல்லாரும் வரீங்களா என்னோட மோதிரத்துக்கு, என்னோட மோத வர ஒருத்தனும் உயிரோட போக முடியாது, பார்த்துக்கிட்டு வாங்கடா. ஹீரோவோட கன்லேருந்து டப்புன்னு கன் சவுண்ட் உடனே கேட்கும். அங்கிட்ட ஒவ்வொருத்தன் தலையாக தெரிக்கும். வந்துக்கிட்டு இருக்கோம், மொத்த தலையிலையும் ஒவ்வொரு புல்லட் இறங்கும். கரெக்டாக மண்டையில் பார்த்தே சுடான் நம்ம ஹீரோ. ஒருத்தனையும் விட மாட்டான், ஒவ்வொரு புல்லட்டும் கரெக்டாக ஹெட்டிலேயே போய் விழுவும். கரெக்டாக எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், அடே இவன் சேவியர் கிடையாதுடா, நம்மளுக்கு வந்து சனியன்டா, யாராச்சும் என்னை காப்பாற்றுங்க ப்ளீஸ், யாராச்சும் வாங்கலேன், இவன் ரொம்ப டேஞ்சராக இருக்கான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு பயந்துக்கிட்டே நிற்பான். ப்ளீஸ் ஸ்டாப்புன்னு ஒரு சத்தம் கேட்கும். அப்படியே ஹீரோ ஒரு சின்ன பிளாஸ்ட் பேக்குக்கு போகிறான். ஒருத்தனை போட்டு பயங்கரமாக ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் சொல்லுவான், இது என்னோட தப்பு தான், நான் செஞ்சதுக்கெல்லாம் வந்துட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என்னை விட்டுரு ப்ளீஸ் அப்படின்னு கடந்து கெஞ்சிக்கிட்டு இருப்பான் ஒருத்தன்ட்ட. ஐயோ நான் ஒரு பிரின்சிபலோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேனே, என்கிட்ட வம்பளுத்தவங்க யாரையும் நான் இது வரையும் சும்மா விட்டது கிடையாது அப்படின்னு சொல்லுவான் அவன். அதுக்கப்புறம் மூஞ்சிலேயே ஒரு குத்து விழுவும். அதுக்குங்கிட்டு கீழே சாய போவானா, சாய போகிறதுக்கப்புறம் தலையை பிடிச்சி, இதாண்டா உனக்கு லாஸ்ட்டு வார்னிங், இதுக்கங்கிட்டு என்கிட்ட வச்சுக்கிட்டினா இதான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவான். அவன் தலையை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதோட பின்னாடி எந்த காட்டுவாங்க, ஒரு டெவில் பேஸ் இருக்கும் முதுகில். இவர் தான் நம்ம கதையோட ஹீரோ, பார்த்துக்கோங்க. நம்ம ஹீரோட பேர் கிம் கானு, அவனுக்கு 18 வயசு ஆகுது. அவனோட நிக் நேமு காட்ஸ் ஆஃப் ஃபைட்டிங்னு சொல்லுவாங்க. டே சின்ன பையல அப்படின்னா அங்கேருந்து ஒரு குரல் இருக்கும். அந்த பக்கம் திரும்பி பார்ப்போம் ஹீரோ. டே சின்ன பையல, நீ இங்கே ஜெயிச்சிட்டா பெரிய ஆள்னு நினச்சிக்கிறியா, ஒவ்வொரு இடத்துலையும் ஒன்றை ஜெயிக்கிற மட்டும் ஒருத்தங்க இருப்பாங்க, அதை புரிஞ்சுக்கணும் நீ, சரியா? அப்படின்னா உனக்கு தெரியுமா யார் சக்திசாலின்னு, தெரிஞ்சால் சொல்லு, இல்லைன்னா கிளம்பு, இங்கே என்ன பண்ணுறப்போ அப்படின்னு சொல்லுவான் ஹீரோ. டே தம்பி, நீ எல்லா வாட்டியும் ஜெயிக்க முடியாது பார்த்துக்க, தோல்வின்னு ஒன்று பார்க்காம இருந்ததுனால தான் நீ இவ்வளோ தைரியமாக நின்று என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கியா. அடே முட்டாள, ஒழுங்காக போய்டு, வேறு எதுவும் இல்லைன்னா எதுக்கு இங்கே நின்றுக்கிட்டு இருக்க. டே மொட்டை, என்னை பார்த்தா உனக்கு விளையாட்டு பொருளை மட்டும் தெரியுதா, வழியை விட்டு போடா, நான் போகணும். சரி அவனையே சக்திசாலியாக இருக்கான்னு சொன்னியே, அவன் யார், அவனை எப்போ இங்கே கொண்டு வருவாங்க அதை சொல்லுன்ட்ட, வேறு எதுவும் தேவையில்ல அப்படின்னு தன்னாவட்டா பேசிகிட்டு இருப்பான் ஹீரோ. அவன்கிட்ட திடீர்னு ஷாக்காகி போய் நிற்பான் ஹீரோ. உன்னோட பஞ்சு எவ்வளோ வேகமாக இருந்தாலும் ஒரு துப்பாக்கிக்கு முன்னாடி உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதை எதுக்குடா என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க நீ இப்போ. டே தம்பி, முதல்ல உன் காலை பாடுறா, நான் எதுக்கு சொல்கிறேன்னு தெரியும். ஹீரோ வழியில் கத்துவோம். டே எதுக்குடா இப்போ நீங்கள் வந்திருக்க, உனக்கு என்ன வேணும் இப்போ. அடே உனக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கலாம்னு இருந்தேன், அதுக்கு தான் உன்னை பார்க்க வந்தேன். அப்புறம் ஏன்டா என்னை சுட்ட. டேய் சுடாமலே சொல்லியிருக்கலாம்ல முட்டா பயல. டே தம்பி, உன்கிட்ட பேசணுங்கிறதுனால தான்டா நான் மெதுவாக சுட்டேன். டேய் உன்னோட மைண்டில் எது லாஸ் பண்ணிட்டியாடா, பைத்தியமாட்ட பேசிக்கிட்டு இருக்க. அடே நீ உயிரோட இருக்கணுமா இல்லை வாழணுமான்னு என்னோட ஒரு விரல் தாண்டா முடிவு செய்யணும், அதை நான் தான் முடிவு செய்வேன், சரியா? சரி உனக்கு என்ன வேணும்னு சொல்கிறா. டேய் நீ இனிமே எனக்காக தான் வேலை பார்க்க போகிற, சரியா? தயாராக இருந்துக்க. நீ என்னோட இருந்தீன்னா உன்னை வேர்ல்டுலேயே ஸ்ட்ராங்கஸ்ட்டு மேனாக மாற்றுறேன், சரியா? ஏன்னா என்னோட சேர்றதுக்கு தயாராக இருக்கியா இல்லையா? அங்கே இருந்த வரைக்கும் அவனுக்கு நாய் மாதிரி உழைச்சேன், இப்போ இங்கே வந்து உங்களுக்கு உழைக்கணுமாண்டா, சாவுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மொட்டன் என்னோட சோல்டரில் சொட்டான் ஹீரோ. நீங்கள் ரொம்ப கிரேட்டு தான், நீங்கள் பெரிய ஆள் தான்,
நீங்கள் ரொம்ப பெரிய ஆள் தான், உங்களை தெரியாமல் நாங்கள் இது மட்டும் பண்ணிவிட்டு எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கதறினான் அவன். இப்போ இங்கே இருக்கிறதுலையே சக்திசாலினா அது யாரா அப்படின்னு கேட்டான் ஹீரோ. நீங்கள் தான். எஸ் சார், நீங்கள் தான் சார் சக்திசாலி. உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, என்ன வேணுனாலும் நான் கொடுத்துறேன். ஆனால் என்னோடய உயிரை ஒண்டி விட்டுருங்க ப்ளீஸ். காலில் உழுவாத குறையா கெஞ்சி கதறினா அந்த எல்ரு, அதுவும் அந்த மொட்டத்தில் எல்ரு. மொட்டைனே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அவனை. சார் எப்படி சார் இருக்குது நீங்கள் உட்காந்துருக்க அந்த இருக்க? நல்லா இருக்குதா சார்? சார் இனிமேல் நீங்கள் தான் சார் இந்த செட்டோட லீட்ரு, பிளட்டத்தோட கில்டோட லீட்ரு நீங்கள் தான் சார். இனிமேல் உங்களோட அசிஸ்டன்ட் லீடராக கிம் மாங்கோவை அணி வச்சுருக்கோம் சார். இப்போ என்ன பண்ணிவிட்டாங்கன்னா ஹீரோவை லீடராகவும் அவனோட நாய்க்குட்டியை அசிஸ்டன்ட் லீடராகவும் போட்டு விட்டாங்க. சார் நான் ஏதாச்சும் உங்களுக்கு பண்ணணுமா? ஏதாச்சும் உங்களுக்கு தேவைப்படுதா? என்னை வச்சு என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க? எதுவும் விளையாட்டு பண்ணுறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காது மேலேயே சுட்டுப்போம் அவனுக்கு. கோவமாக சொன்னான் ஹீரோ. நான் ஒன்றும் இந்த இடத்துக்கு லீடர் ஆகணும்னு ஆசைப்படல. ஒழுங்கு மரியாதையாக என்னை என் இடத்துக்கு அனுப்பி வச்சுருக்கேன், அதுவும் என்னோட உலகத்துக்கு. நான் அசந்த நேரத்தில் என் தலையில் சுட்டுட்டான்டா அவனை சும்மா விட மாட்டேன்டா. எப்படியாச்சும் நான் எவ்வளோத்துக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது, சார் என்னை மன்னிச்சிடுங்க, அது ரொம்ப கஷ்டமான ஒரு விசா கேட்குறீங்க நீங்கள். சார் அது எங்களுக்கு தெரியாது சார், உங்களை எப்படி திருப்பி அனுப்புறதுன்னு. எங்களை மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். ஹீரோ கொஞ்சம் கோவமா, நான் பார்த்துக்கிறேன். இதை நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருக்கணுமாடா, உங்களுக்கு தெரியாதுன்னு. அப்படி சொல்லியிருந்தா நானே பார்த்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டேன். இந்த சைடில் வச்சு சுட்டனா உன் தலையை பொத்துக்கிட்டு அந்த சைடில் வந்துடும் புல்லட்டு. என்ன பார்க்குறியா? ஹீரோ சொன்னான். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தீங்கன்னா உன்னோட முன்னாள் செட்டில் லீடர்கிட்ட பேசி புரிய வச்சுருந்துருப்பேன். இப்போ எனக்கு பதில் தெரிஞ்சாகணும். ஐயா கொஞ்சம் நேரம் பொறுங்கய்யா. எனக்கு கொஞ்ச நேரம் ஒன்றே அவகாசம் கொடுங்க. நான் போயிட்டு உங்களை எப்படி திருப்பி அனுப்புறதுன்னு ஆராய்ச்சி செஞ்சு பார்த்துட்டு வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். கொஞ்ச நேரம் ஒன்றே விடுங்க சார் என்ன. மொட்டை போயிட்டு என்னான்னு என்கிட்ட ஒழுங்காக சொல்கிற, அதனால் உனக்கு கொஞ்ச நேரம் அவகாசம் கொடுக்குறேன். சரி போ. பேசாமல் அவனை கொன்னுடவா? ஐயோ கடவுளே, ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சேன்டா. இந்நேரம் செத்து போயிருப்பேன். எப்படியாச்சும் போய்த்து ஏதாச்சும் கண்டுபிடிச்சி சொல்லணும். இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருந்தாலும் போதும், பைத்தியம் முடிச்சிடும் போல எனக்கு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. நான் எப்படி என் உலகத்துக்கு போகிறதுன்னு தெரியலையே. நான் வந்தப்போ ஃபோன் ஆன் ஆகலையே, இப்போ ஒன்றி ஆன் ஆகுது. என்னாச்சு? ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி சார்ஜ் இல்லாமல் கண்டிப்பாக என் ஃபோனை ஆஃப் ஆயிடுச்சு, அது எனக்கு தெரியும். இப்போ என்ன ஏதோ மெசேஜ்லாம் வருது. வெல்கம் டு முரிம் வேல்டு. உங்களை முரிம் வேல்டை ஆள்றதுக்கு நாங்கள் அனுப்பி வச்சுருக்கோம். நான் உங்களுக்கான கைடன்ஸை சொல்லுவேன், பொறுமையாக கேட்குறீங்களா? ஆமாம், இந்த மெசேஜ் ஏதோ ஃபேக் மெசேஜ்னு நினச்சி அப்படியே விட்டுட்டேனா? அந்த மெசேஜ் வந்ததுக்கப்புறம் தான் என்னை ஒருத்தன் வந்து கொன்னான். அதுக்கிட்டு நான் இங்கே வந்தேன். என்னடா கேள்வி கேட்டு வச்சுருங்க? 30 நிமிஷத்தில் பாஸ் பண்ணுமா? 1 + 2 சேர்த்தா 5 வருமா? என்னடா கேள்வி இது? கேள்வியே ஒரு தினுசாக கேட்டு வச்சுருக்கீங்களடா. என்ன ஆச்சு? எதனால் எனக்கு வேறு இடத்துக்கு மெசேஜ் அனுப்ப முடியல? கொஞ்ச நேரம் பொறுமையாக இருங்க, நான் எல்லாத்தையும் உங்களுக்கு பொறுமையாக சொல்கிறேன். நீங்கள் இருக்கிறது இப்போ முரிம் வேர்ல்டில் இருக்கீங்க. நீங்கள் உங்களோட உலகத்துக்கு போகணும்னா நாங்கள் கொடுக்குற மிஷினை முடித்தாதான் உங்களால் திரும்பி போக முடியும். ஒழுங்கு மரியாதையாக என்னோடய இடத்துக்கு என்னை அனுப்பி வச்சிரு. என்னால் இங்கெல்லாம் இருக்க முடியாது. அது உங்களால் முடியாது. மிஷினை முடித்தாதான் உங்களால் இங்கே திரும்பி போக முடியும். முரிம் வேர்ல்டை என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் இந்த மிஷினை முடிக்கலைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். அதோட உங்களோட பெட்டான மேங்கோ இறந்துடும். என்னது? இந்த மிஷினை முடிக்கலைன்னா மேங்கோ இறந்து போயிருமா? அது என்னால் நம்ப முடியாது. நான் அதை ஒத்துக்க மாட்டேன். நீங்கள் இந்த மிஷினை முடிக்கிறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். மொட்டை பையில எங்கடா இருக்க? ஒழுங்கா இங்கே வாடா. மொட்டை, நீ இங்கே தான் இருக்கியாடா? ஹீரோ வந்தது கூட தெரியாமல் அவன் பாட்டுக்கு புலம்பிக்கிட்டே இருப்பான். அந்த முட்டாபைய அவங்களோட வயசில் மூத்தவங்கள கூட மதிக்க மாட்டேங்கிறான். அவன் உலகத்துக்கு திரும்பி போகிறது எப்படின்னு தெரிஞ்சால் அவன் வந்தப்பே நான் திரும்பி அனுப்பி வச்சிருக்க மாட்டானா? கண்டிப்பாக அவனுக்கு நான் தேவைப்படுவேன். அவன் வரத்துக்குள்ளேயும் நான் இங்கேருந்து ஓடி போயிடணும். ஹலோ, நீங்கள் எங்கேயாச்சும் சுற்றுலா கிளம்புறீங்களா? ஐயையோ பூச்சாடி, கல்ட்டு லீடர். நான் என்னோட பையனை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன். உங்களை எப்படி திருப்பி அனுப்புறதுன்னு பார்க்குறதுக்காக தான் நான் இப்போ போகிறதுக்கு கிளம்புறேன். தலைவரே, அதுக்கு தான் நான் கிளம்பிருக்கேன். கொஞ்சம் எனக்கு விட்டிங்கன்னா நான் போயிட்டு வந்துடுவேன். கொஞ்சம் நேரம் இரு. உன்னை மட்டும் கிழட்டு பையில கொண்டு நான் என்ன பண்ண போகிறேன்? நான் உன்னெல்லாம் கொல்ல போகிறதில்ல, இரு. சார், நீங்கள் ஒரு ரத்த வெறி பிடிச்ச அரக்கனாக இருக்கலாம், அதனால நிறைய பேர் கொல்லலாம். நீங்கள் அதை மட்டும் கொண்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொடூரமான சாவு தான் வரும். அதனால் நீங்கள் யாரையும் கொல்லாதீங்க. ஒரு நிமிஷம் நான் பேசுகிறத கேள்றா. வழுக்க, நான் பேசுகிறத கொஞ்சம் நேரம் காது கொடுத்து கேள்றா. நான் என்ன சொல்ல வரேன்னு முதல்ல கேள்றா, வழுக்க தலையா. ஐயோ, என்னை மன்னிச்சிருங்க. நான் படப்படப்பாக இருந்ததுனால தான் அப்படி பேசிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. சரி பொறுமையாக இருங்க. நீ எதோ முன்ன சொன்னீங்க, அதை செய்வோமா? கல்ட்டு லீடர், நீங்கள் என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு நான் தயாராக இருக்கேன். வா, போய் தயார் செய். மொத்த உரிமையும் நம்மளோட கட்டுப்பாட்டை கீழே கொண்டு வர போகிறோம். நான் உங்களை சந்தேகப்பட்டுட்டேன் லீடர். நீங்கள் எங்களோட ரட்சகன் தான்.
உண்மையிலேயே நீங்கள் எங்களோட ரட்சகன் தான். நான் போயிட்டு எல்லாத்தையும் தயார் செய்கிறேன் லீடர். நான் சொல்கிற கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டா தான் நான் உங்களுக்கு லீடராக இருப்பேன். சரி லீடர், என்னன்னு சொல்லுங்கள். சொல்கிறேன் இரு. எல்லாரும் நான் சொல்கிறத கேளுங்க. நம்மளோட கல்ட்டு லீடர் ஒரு புதுசான அறிவிப்பு அறிவிச்சிருக்காரு. அதை அறிவிக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். நம்ம இனிமேல் ரத்த வழிபாடை பின்பற்ற வேண்டாம். இனிமேல் மேங்கோ வழிபாடை தான் பின்பற்ற போகிறோம். மேங்கோ வழிபாடெலாம் ஒன்றும் இல்லை நண்பர்களே. கல்ட்டை தான் நான் அப்படி வழிபாடுன்னு சொல்கிறேன். தமிழில் சொன்னால் நல்லா இருக்கா, நான் கல்ட்டுன்னு சொன்னால் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். கல்ட்டுங்கிறது டக்குன்னு வாயில் வர மாட்டேங்குது. அதனால தான் வழிபாடுன்னு சொல்லிட்டேன். இனிமேல் கல்ட்டுன்னே சொல்லிக்கிறேன் நண்பர்களே. மேங்கோ கல்ட், மேங்கோ கல்ட். எல்லோரும் சொல்லுங்கள், மேங்கோ கல்ட், மேங்கோ கல்ட்டு. இது என்னடா நரகம், ஒரு கல்ட்டுக்கு போய்த்து மேங்கோ கல்ட்டுன்னு பேர் வச்சுருக்கீங்களே. என்னால் நம்ப முடியல. நான் இங்கேருந்து ஓட போகிறேன். மேங்கோ கல்ட்டை விட்டு நான் ஓட போகிறேன். அந்த மிருகத்தோட பேரை வச்சு எதுக்கு கல்ட்டோட பேரை வச்சுருக்காங்க எனக்கு ஒன்றும் புரியலையே. ஐயோ, எவ்வளோ அழகாக இருக்குது. கிம் மேங்கோ. நான் இந்த கல்ட்டை விட்டு போக மாட்டேன். மேங்கோ கல்ட், மேங்கோ கல்ட். கிம் மேங்கோ, நான் உங்களுக்காக என்னோடய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன். என்னோடய உயிரையே உங்களுக்கு தியாகம் செய்வேனா. சரிங்க. அந்த பேலஸில் ஒரு வயசானவர் நின்றுட்டு எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்து சொல்கிறான், லீடர் அந்த கல்ட்டோட லீடர் யாரோ மாறிட்டாங்களாம். யாரோ புது லீடர் வந்திருக்காங்க. டீமன் கல்ட்டோட லீடர் மாறிட்டாங்களாம். ஆமாம், அந்த லீடர் என்ன புதுசாக காற்று வீசுதோ, புது லீடர் வந்துட்டான் போல் அப்படின்னு அந்த வயசானவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். குங்க்லுங் செட்டோட லீட்ரு கியூ காங் இவன் தான் நண்பர்களே. காமெடி பங்கமாக இருக்கும், வெயிட் பண்ணுங்கள். குங்க்லுங் செட் லீட்ரு இவர் தான், நல்லா பார்த்துங்க. சரி, டீமன் கல்ட்டுக்கு புது லீடர் வந்துட்டாங்க. வேறு என்ன விஷயம் இருக்குது? அந்த கல்ட்டோட பேரை மாற்றிட்டாங்க. என்ன பேர்ரா? மேங்கோ கல்ட்டுன்னு மாற்றி வச்சுருக்காங்க லீடர். சரி, வேறு எதாவது விஷயம் இருக்கா? ஆமாம், அவன் புதுசாக ஒரு டீமன் ஆட்டை கண்டுபிடிச்சிருக்கான். அந்த டீமன் ஆட்டாவில் ஒரு விரல் அசைவில் எல்லாரையும் கொல்ல முடியுது. என்னடா சொல்கிற? புது டீமன் ஆட்டா? அந்த ஆட்டை என்ன, எப்படி உனக்கு தெரியுமா? எப்படி பயன்படுத்துகிறாங்க எல்லாம் ஒன்று என்கிட்ட சொல்லு அப்படின்னு அந்த லீடர் சொல்லிகிட்டு இருக்கும்போதே அது மிடில் ஸ்பிங்கரை தூக்கி காட்டணும் சார் அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கான். இந்த வார்த்தையை நம்மளால் சொல்ல முடியாது, அதனால் நீங்கள் ஃபோட்டோலேயே பார்த்துக்கோங்க. இதுதான் நண்பர்களே அந்த டீமன் ஆர்ட்டு. அடே, என்ன வித்தியாசமான ஆர்ட்ரா இது, இவ்வளோ கேவலமாக இருக்குது. இதை போய் ஒரு டீமன் ஆர்ட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானடா அவன் அப்படின்னு அந்த செட்டில் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோ இருக்க இடத்த தான் காட்டுறாங்க. எவனொருத்தன் பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கான். இது எப்படி சாத்தியம்? கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பே இல்லை. எவன் பார்த்தா நம்ம முள்ளமன்றின்னு வச்சுக்கலாம். இவனுக்கு பேர் 5th எல்ட்ரு இவன் தான். அவன் வந்து எல்ட்ரை தோக்கடிச்சிட்டானா அவனை உடனே தூக்கி உட்கார வச்சுவீங்களாடா நம்ம கல்ட்டோட லீடரா? அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு செகண்ட் எல்ட்ரு சொல்லிகிட்டு இருக்காரு. செகண்ட் எல்ட்ரு அவனை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கான், யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்க ஒண்டியும் தான் நம்ம கல்ட்டோட லீடராக இருக்க முடியும். இதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான் நம்ம போன மிஸ் எல்ட்ரு. அப்போ அவன் சொல்லிகிட்டு இருக்கான், அடே எந்த ஒரு ஒப்புதலும் இல்லை, யாருக்கிட்டையும் பர்மிஷனும் கேட்கல, அவனை வந்து இங்கே உட்கார வச்சுட்டா நான் கேட்க மாட்டேன்னு நினச்சியா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான் அவன் 5th எல்ட்ரு. ஆனால் ஒரு பைத்தியக்கார பையில வர வைக்கிறதா என்னடா சொன்னீங்க, இப்போ என்னடா லீடரையே மாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்கிறான். டே செகண்ட் எல்ட்ரு அவனை பார்த்து சொல்லியிருக்கான், டே பேசுகிறத பார்த்து பேசுகிறா, இல்லை பின்னாடி பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ டேபிள் போட்டு டங்குன்னு தட்டிகிட்டு இருக்கும்போதே அங்கிட்ட ஏதோ ஒரு குரல் இருக்குது. என்னப்பா இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. ஆமாம், யாரா அவன், இங்கே எந்திரம் வந்தான் இவன் அப்படின்னு செகண்ட் எல்ட்ரு பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன யாருன்னு தெரியலையா அப்படின்னு அவன் கேட்குறான். அடே, நான் யார் தெரியுமாடா, என்னோட தூக்கம் சோறு எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த கல்ட்டுக்காக உழைச்சிருக்கேன்டா, நான் தான்டா 4th எல்ட்ரு அப்படின்னு அவன் சொல்கிறான். நம்ம அரிசி மூட்டைன்னு வச்சுக்கலாம் இவனுக்கு. யாரை கேட்டுறா நீங்கள் எல்ட்ரை மாற்றுனீங்க? நான் இதை தட்டி கேட்காம விட மாட்டேன்டா, கண்டிப்பாக நான் இதை தட்டி கேட்டே தீர்வேன்டா அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். எப்பா தம்பி, பேசுகிறத பார்த்து பேசு, இல்லைனா உனக்கு பெரிய பிரச்சனை வந்துடும். ஏன்னா நம்ம கல்ட்டு லீடரையே அவன் தோக்கடிச்சிருக்கான். அவனை பற்றி பேசுனீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பேசணும் அப்படின்னு அந்த செகண்ட் எல்ட்ரு சொல்லிக்கிட்டு இருக்கான். பேசிக்கிட்டு இருந்தீங்க, டக்குன்னு அப்படியே அமைதியாகிட்டாங்க. விறுவிறுத்து போயிடுது அந்த குண்டம்பையிலுக்கு. நம்ம செகண்ட் எல்ட்ரு, என்னப்பா அமைதியாகிட்டீங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அங்கிட்டு யாரோ வர மாட்டே தெரியுது. எல்லாம் உத்து பார்க்குறாங்க. யாரா வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம கதையோட ஹீரோ இங்கே தான் வந்துக்கிட்டு இருக்காரு. நம்ம மொட்டை வந்து நம்ம ஹீரோவை இன்ட்ரடக்ஷன் பண்ணிக்கிறான். இவன் தான் நம்ம கல்ட்டோட அடுத்த லீடு அப்படின்னு சொல்கிறான். டக்குன்னு எல்லாரும் எந்திரிச்சு நம்ம கல்ட்டு லீடருக்கு வணக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படியே வணக்கம் வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அடே பைத்தியக்காரங்களா, இன்னும் மட்டும் அடிக்க போகிறேன், வெட்ட போகிறேன், குத்த போகிறேன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க, இப்போ என்னடா அப்படியே மாறி போயிட்டீங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம மேங்கோ அங்கிட்ட எட்டி பார்க்குறது க்யூட்டாக. மேங்கோவை பார்த்துட்டு என்னது இது ஒரு குட்டி பீஸ்டா, இந்த பீஸ்ட்டை நான் தூக்கி கொஞ்சலாமா அப்படின்னு அந்த குண்டு எல்ட்ரு வந்து அந்த பீஸ்ட்டை தொட போயிட்டுருக்கான். ஹீரோட காதில் என்னது பீஸ்ட்டா நான் சொன்னவன்
இப்போ என்னோட மேங்கோ அவன் பீஸ்ட்டு நான் சொன்னான் அப்படின்னு கடுப்பாயிட்டு இருக்கான் ஹீரோ. படி இங்கே வா, நான் உன்னை தூக்க போகிறேன் அப்படின்னு அந்த குண்டை அந்த தூக்க போகிறதுக்குள்ளேயும் அங்கிட்ட ஏதாவது வரமாட்டே தெரியுது. டேய் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி மேலேயே ஒட்டி ஒரு ஏன்னு சொல்லிட்டு அங்கிட்டு போய் விழுவுறான் அந்த குண்டு பையன். டேய் என்னோட மேங்கோவை பீஸ்ட்டுன்னு சொன்னேன், அடுத்த வாட்டி உன் உயிர் உன் உடம்புல இருக்காது பார்த்துக்க அப்படின்னு அவனை பயங்கரமாக மிரட்டிகிட்டு இருக்கான் ஹீரோ. இதான் உனக்கு லாஸ்ட்டு வார்னிங், ஓகே புரியுதா அப்படின்னு ஹீரோ பயங்கரமாக கேட்டுக்கிட்டு இருக்கான் அவனை பார்த்து. ஐயா என்னை மன்னிச்சிருங்க ஐயா, தெரியாதனமாக சொல்லிவிட்டேன், இனிமேல் நான் அது மட்டும் தப்பாக பண்ண மாட்டேன் அப்படின்னு ஹீரோட காலில் உளுந்து மன்னிப்பு கேட்காத குறையா கேட்டுக்கிட்டு இருக்கான். ஐயோ என் மூக்கு வேறு உடஞ்சி போய்த்தப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த குண்டு பைய எல்ட்ரு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். கல்ட்டு எல்டர்ஸு இவங்கெல்லாம் ஒரு பைத்தியக்காரங்க, கல்ட்டு லீட்ரு அதோட பெரிய பைத்தியக்காரனை இருப்பான் போலையே அப்படின்னு ஹீரோ பற்றி அந்த மொட்டை யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான், அடைய முட்டா பிள்ளைவளா, நான் சொல்கிறத நல்லா கேளுங்கடா, நம்ம இந்த முறிம் வேல்டையே ஆள போகிறோம், மறுதிருப்பி நம்ம கல்ட்டை பெரிய நிலைமைக்கு கொண்டு வந்து சேர்க்க போகிறோம், அதனால் இங்கே இருக்க முறிம் வேல்டை இருக்கவங்க மொத்த பேரையும் கொல்ல போகிறோம்டா, அவங்களே தற்கொலை செஞ்சுக்கிற மட்டும் பண்ண போகிறோம்டா அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். ஆமாம் இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா, அவங்களே எப்படியா தற்கொலை செஞ்சுப்பாங்க, நீ என்ன பைத்தியக்காரனாயா அப்படின்னு நம்ம வெளில கேட்க முடியாது, மனசுக்குள்ளே நினச்சி பார்ப்போம் அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் சொல்லிகிட்டு இருக்கான், இன்னும் 1 வருஷத்துக்குள்ளே மொத்த உரிமையும் நம்மளோட கண்ட்ரோலில் கொண்டு வரணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். கல்ட்டு லீடர் எனக்கு ஒரு டவுட்டு, இந்த 1 வருஷத்தில் நம்மளால் எப்படி இந்த உரிமை ஆள முடியும் அப்படின்னு செகண்ட் எல்டர் கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் கேட்குறது சரிதானே, நீ கேட்குறது சரிதான், ஆனால் நீ கேட்கக்கூடாது சரியா, என்னக்கிட்டே நீ கேட்கக்கூடாது, வாயை மட்டும் சும்மா இருக்கணும் ஓகேவா. அட பைத்தியக்காரா, இது கேட்காம அப்புறம் என்னத்தடா கேட்குறது அப்படின்னா மூஞ்சே மாறி போயிடுது. நம்ம 5th எல்ட்ரு முள்ளமட்டி தலையை எந்திரிச்சு சொல்கிறான், அடே யாரை கேட்டு அவனை எல்ட்ராக்குனீங்க, யாரை கேட்டு எல்ட்ராக்குனீங்க, எங்களையா கேட்டீங்க, நீங்களா தூக்கி அவனை எல்ட்ரா உட்கார வச்சுட்டீங்க, இப்போ அவன் சொல்கிறதெல்லாம் கேட்குற பொம்மையாடா நாங்கள், என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க மொட்டை அப்படின்னு அந்த மொட்டை எல்ட்ரு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். அடையே கொஞ்சம் பொறுமையாக இருறா, ஏன்னா இதெல்லாம் எல்டர் கலாச்சாரத்தில் இருக்குடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்மளால் பொறுமையாக இருக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு பொங்கி எழுத ஆரம்பிக்கிறான். நீ பழைய கல்ட்டு லீடரை தோக்கடிச்சிருந்தாலும் என்னோட போட்டி போட்டா ஒண்டியும் தான் நான் உன்னை இந்த கல்ட்டு லீடராகவே ஏற்றுப்பேன், ஏன்னா நான் சொல்கிறது புரியுதா அப்படின்னு ஹீரோ பார்த்தவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். லீடர் கேட்குதா இல்லையா, கேட்கும் போதே என்னப்பா உனக்கு சாவறதுக்கு விருப்பமா, என்னை எதிர்த்து போராடணும்னு உனக்கு என்ன ஆசையா, நீங்கள் தான் என்னை இங்கே சமன் பண்ணீங்க, நீங்களே உங்கள் சாவை தேடிக்காதீங்கடாடே அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். பழைய கல்ட்டு லீடர் மட்டுமே என்னக்கிட்டேயும் டெக்னிக்லாம் இருக்குது, வாங்க சண்டை போட்டு பார்த்துக்கலாம் யார் பெரிய ஆளுன்னு, வரீங்களா அப்படின்னு ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கான். எது டெக்னிக் வச்சு போனோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே கீழே குமிச்சு என்கிட்ட தோட்டம் கம்மியாக தான் இருக்குது, இதை கொஞ்சமாக தான் பயன்படுத்தணும், நான் அப்புறம் பயன்படுத்தலாம்னு நினச்சா இப்போ பயன்படுத்த வைக்கிறானே இவன் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன், கீழே தலையை குமிஞ்சிக்கிட்டு, ஒருவேளை பயந்துட்டானோ, பழைய கல்ட்டு லீடர் மட்டும் ஒன்றும் பயங்கரமான சத்தியெல்லாம் வச்சிடல போல், நம்ம அவன்கிட்ட மோதி அவனை தோக்கடிச்சு நம்ம அடுத்த கல்ட்டு லீடராக மாறிடலாம் அப்படின்னு நம்ம முள்ளமன்றி தலையை அதுவும் 5th எல்ட்ரு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம மொட்டை எல்ட்ரு அவனுக்கு எச்சரிக்கை கொடுக்க போகிறான். அடே அந்த பக்கம் போவாதரா, உனக்கு அங்கே காலை விரித்து போட்டு படுத்த கிடக்கான், ஒழுங்கு மரியாதை இந்த பக்கம் முடியாந்துரு, உனக்கு உயிர்னாலும் மிஞ்சும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். ஹீரோவை பார்த்து அவன் போயிட்டு இருக்கும்போது, என்னப்பா பயந்துட்டியா, வா சண்டை போட்டு பார்க்கலாம் வா வா அப்படின்னு ஹீரோ பார்த்து கூப்பிட்டு இருக்கான். என்னை பார்த்து பயமாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது நம்ம நாய்க்குட்டியை ஆச்சரியப்பட்டு போயிடுது. ஐயோ சாவ போகிறாயா அவன் அப்படின்னு நாய்க்குட்டியை ஆச்சரியப்பட்டு போயிடுது. என்ன பயந்துட்டிங்களா கல்ட்டு லீடரை, பயந்தாங்குழி தலைவரை, என்னோட சண்டை போடணும்னா பயந்துட்டிங்களோ, ஹீரோ கடுப்பாகிட்டு இருக்கான். வாங்க சண்டை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அடே பைத்தியக்காரா உன்னை கொல்ல போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து நீட்டுறான். கண்ணை நீட்டி சுட போகிற டைமில் டக்குன்னு ஹீரோவோட செல்லில் ஏதோ மெசேஜ் வர மாட்டே தெரியுது. ஹீரோ அந்த மெசேஜை பார்த்து ஏதோ ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கான். டக்குன்னு டேய் உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை அங்கே மேலே வச்சுட்டு, இந்த வரண்டா ஏறா, உனக்கான பதிலடி எப்படி கொடுக்கணும்னு எனக்கு தெரியுண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கே எழுந்திரிச்சு போயிட்டுருக்கான். ஹீரோ பொறுமையாக எழுந்திரிச்சு அவன் பக்கம் நடந்து போயிட்டுருக்கான். கிட்ட நடந்து போயிட்டு, உன்னோட சாவு என் கையில் தான்டா, இப்போ வரியா சண்டை போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்கான். ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்கும் போதே எதுக்கு நிற்கிறவனுக்கு அல்லாயிருது. இது நம்ம ஒரு டீமன் 2 தலை வச்சுருக்க டீமன் முன்னாடி நிற்கிற மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுத்து போயிடுறான். அடுத்து நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவனுக்கு எதுக்கு அப்படியே 2 டீமன் வாயை பிளந்து நிற்கிற மட்டும் இருக்குது. நம்ம ஹீரோ அப்படியே மாதம் நின்றுட்டுருக்கோட. ஃபஸ்ட்டு கல்ட்டு லீடர் செத்த உடனேயே அடுத்த போட்டி ஆரம்பிச்சிட்டாங்களா, நம்ம 5வது எல்ட்ரு வந்துட்டாரா, இப்போ அவருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு லீடருக்கும் சண்டையா அப்படின்னு அங்கே இருக்கவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம 5வது லீடரை பற்றி நம்ம கல்ட்டருக்கு தெரியல போல், அவர் புதுசாக இருக்கிறதுனால அதை பற்றி அவர் தெரிஞ்சுக்கலையோ, ஏன்னா அவருக்கு ஒரு புனைப்பேர் இருக்குது. அவர் எவ்வளோ கடினமானவர்னா, அவர் ஒரு சண்டைக்கு போனார். அங்கே சண்டைக்கு போன இடத்துல ஆப்போனண்ட் அவரை போட்டு மிதி குத்துன்னு குத்திருக்கான். அதெல்லாம் பார்த்துட்டு இது எனக்கு வலிக்கவே இல்லை.
குத்த சொன்னால் முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சுக்கிட்டு இருந்தார். இந்தா செத்து போடா, இதான்டா நீ சாவர பஞ்சு அப்படின்னு சொல்லி அவன் அடித்தாலும் அவன் அடித்து சோர்ந்து போய் தான் கீழே விழுந்தான். அவங்க எல்லாம் அப்படி தூக்கி போட்டு அவர் வந்தோடனே அவருக்கு ஒரு பேர் கிடச்சிச்சு, தி ஃபோர்ட்ரஸ். இவர் ரொம்ப கடுமையாக இருக்கிற ஒரு கோட்டை மட்டும் இருப்பார் அப்படின்னு அவருக்கு ஒரு பேர் கிடச்சிச்சு அப்படின்னா இங்கே இருக்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு நம்ம லீடரை பற்றி தெரியாது, அவர் பைத்தியக்காரன், அந்த இடத்துல நான் இருந்தேன், நீ யாரா அப்படின்னு கேட்கும்போது, இறா நான் சொல்கிறத கேளுங்கடா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். அன்னைக்கு அந்த நாள் நடந்ததை நான் மறக்கவே இல்லை. எப்படின்னா நல்ல அருமையான நாள், காற்று அடித்து நல்லா வானம்லாம் வெளியிருன்னு சூப்பராக அருமையாக இருந்துச்சு. அங்கே தான் இருந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு ஒரு தண்டர் அட்டாக் மட்டும் சத்தம் கேட்டுச்சு. என்னென்னு பார்த்தா கல்ட்ரி லீடரை போய் செத்து போயிட்டாரு. அங்கே வந்து மிச்ச ஆட்கள் எல்லாரையும் நம்ம இப்போ இருக்க லீட்ரு தண்டர் அட்டாக் மட்டும் பயன்படுத்தி போட்டு தள்ளினார். ஆமாம், எங்கே தான் உனக்கு கண்ணாடி, அதை என்னடா தின்னுக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் நீ கேட்கக்கூடாதா, நான் சொல்கிறத நீ கேட்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கதை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒரு வயசான கிழவனை கூட விடலை, அவன் கொடூரமாக கொண்டான், எல்லாரையும் விரட்டி வேட்டையாடினான். அப்போ தான் அவனுக்கு ஒரு பேர் கிடச்சிச்சு, அரக்கனே பயந்து ஓடுற அளவுக்கு கொடூரமான ஒருத்தன், பயங்கரமான அரக்கன். இதுதான் அவனுக்கு கடித்த புனை பெயர். இதை யாரும் மறந்துடாதீங்க, கரெக்டாக உச்சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஓகேன்னு அவங்க வாய்ப்பு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு டேய் சத்தம் படாதீங்கிறா, மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு வாங்கடான்னு சொல்லும் போது, இந்த நூற்றாண்டோட மிகப்பெரிய சண்டைங்க நடக்க போகுது, 5வது லீடருக்கும் நம்ம ஃபஸ்ட் லீடருக்கும் நடக்க போகுது, எல்லாரும் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவும் அந்த ஏழ்ரும் மேடைக்கு நடுவில் வந்துடுறாங்க சண்டை போடுறதுக்கு. பயங்கரமான அரக்கன், இது ஒரு இரும்பு கோட்டை அப்படின்னு நம்ம எல்லோருக்கும் நம்ம ஹீரோக்கும் சண்டை நடக்க போகுது. அந்த சேப்பு முடிக்காரன் சொல்கிறான், என்ன லீடர் சண்டைக்கு தயாரா, நீங்கள் தயாராக இருக்கீங்களா அப்படின்னு 1க்கு 2 வாட்டி கேட்குறான். அட்டாச்சே இந்த பைத்தியக்காரங்க ரொம்ப பேசிக்கிட்டே இருக்காங்களே, இவனுக்கு வந்து என்னோடய புல்லட்லேயே மொத்தத்தையும் முடிச்சிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும் போது, சரி லீடர் நீங்கள் 2 பேரும் சண்டை போட தயாரா, நம்ம சண்டையை ஆரம்பிக்கலாம், இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் அவங்களோட உயிரோடு இருக்கணுமா இல்லை சாக்கணுமா அப்படிங்கிறத முடிவு பண்ணணும், சரியா அப்படின்னு அங்கே இருக்க ஒரு ரெஃப்ரி சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி இந்த சண்டையை முடிவு பண்ணுறதுக்கு நம்ம லீடர்கிட்ட தான் கொடுக்கணும், அவர் தான் ஃபஸ்ட்டு யார் அட்டாக் பண்ணணும்னு சொல்லுவார் அப்படின்னு நம்ம ஹீரோகிட்ட அங்கே பக்கத்தில் இருக்கவங்க சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோவை பார்த்து, என்னது என்னோடய புனைப்பெயர் உங்களுக்கு தெரியலையா, நான் தான் இரும்பு கோட்டை போட்ரஸ் அப்படின்னு சொல்லும் போது, வந்துச்சு உன்னோட பேர் ஞாபகம் வந்துச்சு, அப்படின்னா நீங்களே ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணுங்க, எனக்கு இந்த அட்டாக்கை நான் உங்களுக்காக விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம சேப்பு மணிக்காரன் ஹீரோ பார்த்து சொல்லிவிடுவான். டே தம்பே, நீ இதை நினச்சி வருத்தப்பட போகிறடா, ஏன்னா உன்னோட முடிவு இப்போ நெருங்கிடுச்சு, நீ இதை நினச்சி பின்னாடி வருத்தப்படக்கூடாது, ஏன் நம்மள்கிட்ட இப்படி சொன்னா அப்படின்னு, நீ உன்னோட ஹார்ட்டை சுடலாமா இல்லை எங்கே சுடலாம், நீங்கள் என்ன வேண்டாலும் முயற்சி பண்ணீங்க அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருப்பான். என்னோடய உடம்பு ரொம்ப கடினமானது, உங்களோட முழு முயற்சியை பயன்படுத்தி நீங்கள் என்னை வந்து தாக்குங்க, நீங்கள் எது பண்ணாலும் நான் கண்டிப்பாக தாங்குவேன்னு சொல்ல போதே தொடையில் சுட்டுருவா ஹீரோ. அவன் சொல்லிகிட்டு இருக்கும்போதே சுட்டோடனே தொடையிலேருந்து பலன்னு தக்காளி சாஸ் வந்துக்கிட்டு இருக்கும். எல்டரு ஆச்சரியப்பட்டு அப்படின்னு உறைஞ்சி போனோடனே அங்கிட்டு இருக்க ரெஃப்ரியும் அப்படின்னு உறைஞ்சி போயிடுவான். அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட் முடிஞ்சோடனே அந்த ரெஃப்ரி சத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லும்போது, டேய் நீங்கள் என்னடா ஃபஸ்ட் அட்டாக் பண்ண சொன்னீங்க, அதான் பண்ணேன், அவன் என்ன இப்போ இப்படி பேசிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருப்பான், என்னடா நடந்துச்சிங்க, ஒன்றுமே நடந்த மாட்டோமே தெரியலையே, இது நம்ம எல்லோரும் ஒன்றுமே பண்ணலை, அவர் நல்லா தானே நின்றுக்கிட்டு இருக்காரு அப்படியான்னு நினைக்கும் போதே நம்ம எல்ட்ரி கீழே விழுது, ஐயோ அம்மா ஆத்தாடி என்கிட்ட சுட்டுப்பிட்டாயா, காலம் வலிக்குதே அப்படின்னு அவங்க கடந்து கத்த ஆரம்பிப்பான். இல்லை நான் சொன்னதை வாபஸ் வாங்கிக்கிறேன், என்னடா சொன்ன நீ நிமிட்டு எதை சொன்னீங்க, இல்லைப்பா நான் எதுவுமே சொல்லலை, நீ அதை பார்க்கல ஓகேவா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பான். ஏய் இதெல்லாம் ரொம்ப தப்பு, என்னோடய ஹார்ட்டுக்கு தானே நீ குறி வைக்கிறேன்னு சொன்னேன், ஏன் என்னோடய காலை சுட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு அவன் ஹீரோ பார்த்து கேட்கும்போது, என்னது ஹார்ட்டுக்கு குறி வைக்கணுமா, இது எனக்கு ஜாலியாக இருக்குடா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அவனை பார்த்து நம்ம தலைவன் சிரிச்சுக்கிட்டு இருப்பான். இது நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடுப்பாகிட்டு இருப்பான். என்னால் முடியும், என்னால் எந்திரிக்க முடியும், நான் முயற்சி பண்ணால் என்னால் முடியும், என்னோடய ஒரு கல்ல தான் அட்டாக் வந்திருக்கு, நான் என்னோடய பொறுமையை இழக்காமல் அவனோட சண்டை போட்டால் ஜெயிக்க முடியும். சரி லீடர், என்னோடய அட்டாக்கை தாங்கிறதுக்கு தயாராக இருங்க, இந்த அட்டாக்கு ஒரு புள்ளியோட அட்டாக் மட்டும் இருக்கும், இதை நான் ஃபிஸ்ட் ஆஃப் தி டைகர் அப்படின்னு சொல்லி தான் நான் இதை அட்டாக் பண்ணுவேன், ஏன்னா இது ஒரு டைகரையே 2ஆக கிழிக்கிற அளவுக்கு இருக்கும் இந்த அட்டாக்கு, இதை உங்களால் தாங்க முடியுமா அப்படின்னு சொல்லும் போது இன்னொரு காலில் இன்னொரு புல்லட் இறங்கும். ஐயையோ அப்படின்னு ரெஃப்ரியும் ஐயையோ அப்படின்னா அந்த எல்ட்ரும் 2 பேரும் ரியாக்ஷனும் வெறித்தனமாக இருக்கும். என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க, என்ன இது எக்ஸ்கியூஸ்லாம், போடா டேய், என்ன லீடர் நீங்கள் வந்து ரூல்ஸை மீறிட்டீங்க, அவன் அட்டாக்கு நீங்கள் அடுத்து வாங்கணும் அப்படின்னு அங்கே இருக்க அந்த ரெஃப்ரி சொல்லிகிட்டு இருக்கும்போது ஹீரோ அவனை முறைச்சி பார்த்து, என்னது ரூல்ஸா, இதெல்லாம் எவன்டா போட்டதே, டேய் இதெல்லாம் என்ன தெரியாது, ரூல்ஸ்லாம் இங்கே என்ன நீங்கள் பின்பற்றிக்கிட்டா இருக்கீங்க,
இது ரூல்ஸு பேச வந்துட்டான் ரூல்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஈர கடுப்பாயிட்டு இருப்பான். அப்போ அந்த எல்ட்ரை பார்த்துட்டு இன்றைக்கி உன்னோட சோழி முடிஞ்சிச்சு. ஆமாம், நம்ம கல்ட்டு லீட்ரு டீமனோட கொடூரமாக இருக்காரையா அப்படின்னு அந்த மொட்டை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, ஆமாப்பா ஆமாம், நான் அவன்கிட்ட நிறையா கற்றுக்கணும். சூப்பர் சார் சூப்பர், நீங்கள் வெல்டன், உங்களை பார்த்து நிறைய கற்றுக்கிறேன் அப்படின்னு அங்கிட்டு ஒரு டீமன் உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த எல்ட்ரு சிவப்பு முடிக்காரன் என்ன நினைப்பானா, என்னால் முடியும் என்னால் எந்திரிக்க முடியும் அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருப்பான். ஒரு புலியோட கோய்க்குள்ளே போயிட்டு உன்னால் தப்பிக்க முடியும்னா அதுக்கு உனக்கு சக்தி இருந்தோன்னையும் போதாது, உனக்கிட்ட துப்பாக்கியும் இருக்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி அவன் தலைக்கு நேரம் நீட்டிட்டு அவனை சுட போவான். அவ்வளோதான், இன்றைக்கி நம்ம எல்ரோட கதை முடிஞ்சிருச்சு, குட்பாய் சொல்ல வேண்டியதாக எல்ருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. அங்கிட்டு டுப் டுப் அப்படின்னு சத்தி கேட்கும். அவனோட மூஞ்சை பார்த்தா கொடூரமான கோணமாக போயிட்டு இருக்கும். என்ன ஆச்சு அப்படின்னு பொறுமையாக கண்ணை திறந்து பார்ப்பான். ஹீரோ பொறுமையாக அங்கேருந்து நடந்து போகிறான்ப்பா. உன்னோட உயிரை நான் உனக்கு கொடுக்குறேன், ஏன்னா நீ நேர்மையாக சண்டை போட்டதுனால அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து போகும்போது, என்ன சொல்லிட்டீங்க லீடர், நீங்கள் என்னோட உயிரை எனக்கு தரீங்களா, இது எனக்கு பிடிச்சிருக்கு, இதுதான் ஒரு பிரதோட பாசம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ நினைப்பான், ஐயையோ தோட்டா காலியாக போச்சு, கொஞ்சம் விட்டுருந்தா என்ன காலி பண்ணியிருப்பாயா அவன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிட்டு போயிட்டுருப்போம். நம்ம ஹீரோ அதை நினச்சிக்கிட்டு போயிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோவோட ஃபோனில் ஏதோ மெசேஜ் வரும். அந்த ஃபோன் வழியே தான் உள்ளே வந்திருப்போம். அந்த ஃபோனில் பார்க்கும்போது உங்களுக்கு 30 மேகசின் புல்லட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு அட்வான்ஸ் ரிவார்டு கொஞ்சம் ரிவார்ட்லாம் கிடைக்கும் அப்படின்னு அந்த மெசேஜில் போட்டிருக்கோம். இதெல்லாம் நட வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருப்பான். இப்போ இங்கே 4 எல்ட்ரு இருக்கும், அந்த 3வது எல்ட்ரு ஒண்டி இன்னும் வரவே இல்லையே, அவங்க வந்தால் தான் என்ன நிலமன்னு தெரியும் அப்படின்னு நம்ம மொட்டை எல்ட்ரு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். சொல்லிகிட்டு இருக்கும்போதே அங்கிட்டு யாரோ வெறித்தனமாக போட்டு நிறைய பேரை வெட்டி போட்டு தள்ளிகிட்டு இருக்காங்க. யாருன்னா ஒரு பொண்ணு தான் எல்லாரையும் போட்டு சரமாரியாக வெட்டிக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணு எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு, ஆமாம் நம்ம கல்ட்டில் ஏதோ டிஃப்ரெண்டாக நடந்துகிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன், நம்ம கல்ட்டு லீடர் வேறு மாறிட்டாங்களாம், நம்ம அதை பற்றி கொஞ்சம் யோசிக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம அந்த கல்ட்டு லீடரை கொஞ்சம் மீட் பண்ணுறது தயாராகணும், ஏன்னா அவன் 5வது எல்ட்ரையும் 1st எல்ட்ரையும் போட்டு தள்ளியிருக்கான், அவனை பற்றி மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கு. இதான் 3வது எல்ட்ரு, ஜி ஹவான், முன்னாள் பிளட்டு செல்ட்டு கல்ட்டு. இது 3rd லீட்ரு நம்மள்கிட்ட சொல்லிட்டேன். அடுத்து நம்ம மேங்கோவை தான் காட்டுறாங்க, அது கொடூரமாக பார்த்துக்கிட்டு இருக்கு. உனக்கு சோறு வேணுமா அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான். யாருன்னு பார்த்தா நம்ம சிவப்பு மண்டை தான். ஹீரோவுக்கு முன்னாடி நின்று கல்ட்டு லீடர் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ முழிச்சு பார்த்தோன்னே மூஞ்சில் ஒரு பஞ்சு, அடே பைத்தியக்காரன், காலையிலே வதிய மூஞ்சிக்கு முன்னாடி என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, நீங்கள் தூங்கும்போது உங்களை யாரும் தொந்தரவு பண்ண இருக்கதா எப்படி நிற்கிற அப்படின்னு சொல்லுவானா. டேய் ஒழுங்கு மாதிரியே இங்கேருந்து ஓடி போயிரு, நான் சரியான கடுப்பில் இருக்கேன், ஓடுறான் இங்கேருந்து அப்படின்னு சொன்னோன்னே அவன் சரி கல்ட்டு லீடர் நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மோகத்தை சோகமாச்சிட்டு கிளம்பிடுவான். அப்போ அந்த வழக்குத்தரங்க வந்து என்ன லீடர் என்னை கூப்பிட்டீங்களாமே அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் இந்த கல்ட்டை பற்றி முரிமை பற்றி எனக்கு சொல்லு அப்படின்னு ஹீரோயினை பற்றி சொல்லுவான். அதோட முரிமை எதுக்கு நீங்கள் கைப்பற்ற நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, கல்ட்டு லீடர் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன், நம்மளோட கல்ட்டு அமைதியாகவும் எந்த ஒரு மரபுகளையும் இல்லாமல் தான் இருந்துச்சு, ஆனால் முரிமில் அலையன்ஸ்னு ஒன்று க்ரியேட் பண்ணாங்க. அவங்க தனித்தனி மரபுகளையை பின்பற்றினாலும் நாங்கள் அதெல்லாம் எந்த ஒரு இதுவுமே இடைஞ்சலுமே இல்லாமல் தான் இருந்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் அவங்களுக்கு நம்ம கல்ட்டை பார்த்து பொறாம ஆரம்பிச்சிச்சு, அது அவங்களுக்கு பெரிய ஒரு ஆபத்தாக போய் நம்மளை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. குழந்தைங்கள் அதுக்கப்புறம் மனுஷங்க வயசானவங்க யாரையுமே விடலை, எல்லாரையும் அட்டாக் பண்ணாங்க. அட்டாக் பண்ணி எல்லாரையும் கொடூரமாக கொண்டாங்க. நம்மளுக்கு முதுகில் குத்துற ஒரு ஓனாய் மட்டும் அவங்க வந்து நம்மளை வேட்டையாடினாங்க. என்னடா சொல்கிறீங்க, இந்த கல்ட்டை இப்படி பண்ணாங்களா? ஆமாம் இதுதான் உண்மை கல்ட்டு லீடர் நீங்கள் தான் எங்களோட சேவியர், அதனால் இந்த முரிமை ஒன்று சேர்த்து நீங்கள் இந்த முரிமை ஆட்சி பண்ணுறதுக்கு உங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு, அதனால் நீங்கள் இதை ஏற்றுக்குங்க அப்படின்னு ஹீரோ பார்த்து சொல்லும் போது, டேய் நான் ஏன்டா இதை சொல்லணும், நான் எதுக்கு இதை செய்யணும், ஏன்னா நீங்கள் தான் எங்கள் லீடர் அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் எனக்கு செய்யறதுக்கு விருப்பமே கிடையாது, நான் எதுக்கு முரிமை ஒன்று சேர்க்கணும், இது என்னோடய வேலையே கிடையாது, நான் இதெல்லாம் செஞ்சால் நீங்கள் என்னடா இங்கே நடக்கும் அப்படின்னு ஹீரோ அவங்கள பார்த்து கேட்கும்போது, அதோட என்னை ஏன்டா எல்லோரும் சேவியர்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆனால் அது எங்களுக்கு தெரியல, ஒருத்தர் சொன்னார் சேவியர் ஒருத்தர் வருவார்னு. ஆமாம் யாரடா என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அந்த சண்டை நடந்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே நான் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தேன், என்ன ஒருத்தன் போட்டத்தில் வந்தான், ஏய் நான் இங்கே வேலை பார்க்குறவன் தான்டா என்னை விட்டுறான் அப்படின்னு சொல்லும் போது அவன், ஏய் வேலை பார்க்குறவன்ட்டெல்லாம் இவ்வளோ காஸ்ட்லியான ட்ரெஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டு என்னை போட்டத்தில் வந்தான். அப்போ தான் அவனுக்கு பக்கத்தில் ஒருத்தன் வந்தான், யாரா நீ இங்கே அப்படின்னு அவன் கேட்கும் போதே அவனோட கழுத்தை அப்படியே திருகி போய் அப்படியே கீழே விழுந்தான். அதை பார்த்து நான் பயந்து போயிட்டேன், ஏன் ஐயோ எப்படா செத்து பண்ணாமல் அப்படின்னு, நான் ஒரு வயசானவங்க, எனக்கு வயசாகி போச்சு, என்னோடய உயிரோடு விட்டுருக்கேன், நான் ரொம்ப நாள்லாம் வாழ மாட்டேன் அப்படின்னு நான் அவட்ட காலில் விழுந்து கெஞ்ச ஆரம்பித்தேன். அப்போ தான் அந்த மனுஷன் இந்த ஸ்க்ரோல் மாட்டை இருக்கிறத கொடுத்துட்டு உங்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு சேவியர் வருவான், அவன் வர நேரத்தில் நீங்கள் அவனை
நல்லா வரவேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாப்புல. அவர் போகிறப்ப சார் நில்லுக்கு சார், ஒரு நிமிஷம் என்னன்னு சொல்லிட்டு போங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க, நான் உங்கள்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு ஒரு கூப்பிட்டேன். ஆனால் அதனால் நிற்கலை, அவன் வேக வேகமாக அங்கேருந்து ஓடிட்டான் அப்படின்னு அந்த வழுக்குத்தலையை நம்ம ஹீரோகிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அதெல்லாம் கேட்டுட்டு, ஆமாம் என்னை இங்கே வர வைக்கிறதுக்கு அவன் எதுக்கு இவ்வளோ ஆர்வமாக இருந்தான், அதோட என்ன பர்பஸ் இங்கே வர வச்சுருப்பான் அப்படின்னு அவன் ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம வழுக்குத்தலை என்ன மட்டுமே அவனுக்கு வழுக்குத்தலை தான் இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்லும் போது, என்னது இன்னொரு வழுக்குத்தலையா, இது என்ன பண்ணுறது இப்போ அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, கல்ட்டு லீடர்னு சொல்லிட்டு ஒருத்தன் உள்ளே வருவான். நான் உங்களுக்கு ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். இது ஒரு முக்கியமான விஷயம் கல்ட்டு லீடர், நீங்கள் வந்தால் உடனே அதை சால்வ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம், நீங்கள் கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து சொல்லும் போது, என்னடா சொல்கிற, என்ன அடுத்து ஒரு புது பிரச்சனையா அப்படின்னு ஹீரோ நினச்சிட்டு வெளில வந்து பார்த்தா அவங்க ஆளுங்கெல்லாம் 10 பேர் செத்து போய் கிடப்பாங்க. எதுக்க பார்த்தா ஒருத்தன் நிற்பான். டேய் யாரா நீ, காலக்காத்தாலே வந்து ஏன்டா இப்படி இவங்களை தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ அவனை பார்த்து கேட்கும்போது, அப்போ தான் அவனோட பேர் சொல்கிறாங்க. இவன் தான் கோஸ்ட் பிளேடு செட்டோட லீட்ரு. இவன் பேர் வந்து நம்ம காங்குன்னு வச்சுக்கலாம், ஏன்னா பேர் கொஞ்சம் பெருசாக இருக்குது அதனால் காங்குன்னு வச்சுக்கலாம். ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டுருக்கு, இவன் வேற காலையிலேயே வந்து கடுப்பு ஏற்றுறாயா அப்படின்னு ஹீரோ அவனை பார்த்து நினச்சிக்கிட்டு இருப்பான். அவன் சொல்லுவான், என்ன கல்ட்டு லீட்ரு வேறு போயிட்டார் போல், இந்த பிளேஸில் அடுத்த கல்ட்டு லீடராக ஒரு சின்ன பையன் இருக்கான் போல், நீ ஒரு முட்டாளாக தான் இருக்கணும், உன்னை போட்டு தள்ளிட்டு நான் அந்த கல்ட்டு லீடர் பர்சனுக்கு தான் வரப்போகிறேன், அதுக்கு தானே இங்கே வந்திருக்கணும் உனக்கு தெரியாதா அப்படின்னு ஹீரோ பார்த்து அவன் சொல்லிகிட்டு இருக்கும்போது, என்னதே என்னை போட்டு தள்ளிட்டு என்னோடய பொசிஷனுக்கு வரப்போறியா, இது என்ன விளையாட்டு நினச்சியா அப்படின்னு ஹீரோ அவனை பார்த்து கேட்கும்போது, நீ ஒரு புத்திசாலின்னு நினச்சேன், நீ ஒரு முட்டாளாக தான் இருப்ப போல் அப்படின்னு ஹீரோ பார்த்து சொல்லிவிட்டு, உன்னை இப்போயே போட்டு தள்ளிட்டு அடுத்த கல்ட்டு லீடராக நான் மாறிக்கிறேன், இந்த இடத்த எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ பார்த்து சொல்லிகிட்டு இருப்பான் அவன். அப்போ அவனுக்கு பின்னாடி ஒருத்தன் வந்து, என்ன லீடர் கொஞ்சம் இருங்க நான் பார்த்துக்கிறேன், நான் எதுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலை மாடு வருவான். அவன் அப்படி சொல்லிவிட்டு ஹீரோ அவனை பார்க்கும்போது, என்னடா இவ்வளோ பெருசாக இருக்கான், அதனடா இவ்வளோ பெரிய கோடாலி, அந்த கோடாலியை வச்சு நம்மளை தான் போட்டு தள்ள போகிறானா அப்படின்னு ஹீரோ அவன் மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு இருப்பான். யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது, நான் பார்த்துக்கிறேன், அவனை ஒரே வீச்சில் போட்டு தள்ளி நான் உங்களை கல்ட்டு லீடர் ஆக்குறேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிட்டு இங்கேருந்து வேக வேகமாக ஓடியாந்துக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோவும் என்னடா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கான் அப்படின்னு பார்ப்பான். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு ஹீரோ தான் மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு இருப்பான். என்னோட கன்று அதை எடுத்து அவனை சுடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுவான். ஹீரோவை அட்டாக் பண்ணும்போது தான் தெரிக்கிறாப்புல தான் தெரியும் நம்ம ஹீரோ தான் செத்துட்டான்னு பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு முன்னாடி யாரோ வந்து நிற்பாங்க. யாருன்னு பார்த்தா அந்த குண்டு பை எல்ட்ரு தான். அவன் வந்து அந்த மொத்த அட்டாக்கையும் தடுத்துருவான். தடுத்த உடனே நம்ம சிவப்பு மண்டவனை பார்த்துட்டு, சரி நம்மளோட சண்டையை ஆரம்பிக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் அதே பவரை கேதர் பண்ணி ஒரு குத்துவான் பாருங்க. குத்துன குத்துக்கு ஆளுக்கு மொத்தமாக கலங்கி போயிடும். கலங்கினதோடு இல்லாமல் அந்த அட்டாக் அப்படியே பின்னாடி வரையும் போகும். இதுதான்டா என்னோட சூப்பர் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆள் பாஸாக நின்றுக்கிட்டு இருப்பான். சரி நம்ம போயிட்டு வேலையை பார்க்க வேண்டியதான் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பின்னாடி என்ன யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இவங்க இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பாங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு. அவங்க எல்லாரையும் அடித்து போட்டு நிற்கும் போது அந்த கோஸ்ட் ஸ்வாட் என்ன சொல்லுவான்னா, நீ இதை தான் எதிர்பார்க்குறியா, உன்னோட கல்ட்டோட வீழ்ச்சிக்கு நீயே காரணமாயிட்ட அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அடே கிழட்டு பயலை, நீ என்ன புத்தி கித்தி மழுங்கி போச்சா, எனக்கு வந்த சண்டையை விட்டது எந்த ஒரு காரணமும் கிடையாது. நான் என்னை ஏற்று வந்தவங்கள உயிரோடு விட்டும் எனக்கு பழக்கம் கிடையாது. அதனால் வா சண்டை போட்டு பார்த்துக்கலாம். அடே அவங்க எல்லாரையும் கொல்லுங்க அப்படின்னு ஹீரோ கத்துவான். எல்லாரும் அட்டாக் பண்ண பறந்து போவா. அஞ்சி இந்த கிளம்பிட்டு அப்படின்னு கிளம்பி சரட்டுன்னு ஓடிக்கிட்டு இருப்பான். அப்போ அவனை பார்த்துட்டு நம்ம ஹீரோ நினப்பான், இவன் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருப்பான் போல் சேப்மெண்ட் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இந்த குண்டு எல்ட்ரு நடந்து போக சொன்னால் படியில் உருண்டு போவான். இவன் என்ன ஜோபி மாட்ட பண்ணுறான், அவன் மாசாக இருக்கான் இவன் ஜோபியாக இருக்கான் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருப்பான். அவன் மாசாப்பி இறங்கிட்டு என்ன தங்கங்களா ஆரம்பிக்கலாமா அப்படின்னு ஒரு சிரிப்பான் பாருங்க. அவங்கெல்லாம் நம்ம சேப்பல்ற அட்டாக் பண்ணுறதுக்கு வந்துக்கிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு அட்டாக்கையும் டாச் பண்ணிவிட்டு, என்னப்பா இவ்வளோ வீக்காக இருக்கவங்க அட்டாக்கலாம், இதெல்லாம் ஜோபி பசங்க தான்ப்பா சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை எடுத்து ஒரு குத்துவான் ஒருத்தனுக்கு. அவ்வளோதான், அவன் அத்தோட காலி. அடுத்து இன்னும் 2-3 பேர் ஆன்னு கற்றுக்கிட்டு அட்டாக் பண்ண வருவாங்க. அவங்கள மாற்றி அங்கிட்ட ஒன்று இங்கிட்ட ஒன்று செவுட்டில் ஒன்று போட தாங்க அப்படின்னு அடிப்பான். இன்னொருத்தன் பைத்தியம் மாட்டை சிரிச்சுக்கிட்டே இந்தா வந்துட்ட அப்படின்னு நம்ம எல்ட்ரோட நெஞ்சிலே குத்த வந்திருப்பான். அப்படியே நின்றுட்டு பார்த்தா அவன் மூஞ்சி 7 கோணலுக்கு போகும். என்ன தம்பியே இங்கே குத்த வந்தியா, முடிஞ்சா குத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தியை கையாலே உடச்சி போட்டுருவான் நம்ம சிவப்பு எல்ட்ரு. அவன் கழுத்தை பிடிச்சி, நீ என்ன குத்த வந்தியில, இப்போ நான் உனக்கு ஒரு குத்து கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி போட்டு தரையில் ஒரே மோது. அத்தோட ஆள் அவ்வளோதான், சோழி முடிஞ்சு போயிடும். அப்படி அடித்து போட்டு மீச்சிக்கிட்டு இருக்கும் போதே இவனை யாரும் வந்து அட்டாக் பண்ணுவாங்க நம்ம சிவப்பு எல்ட்ரை. அந்த மொத்த அட்டாக்கையும் நம்ம குண்டு பையன் வந்து தாங்கிடுவான். எல்லா அட்டையும் தாங்கிட்டு இருக்கும்போது, லேய் நீ என்னடா எல்லா அட்டையும் தாங்கிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் ஒரு ஷாக்கான விஷயம் பார்ப்பான். என்னன்னா, டேய்
என்ன உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுடா, நான் அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆள்றா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓங்கி அவன் மூஞ்சில் போய்த்து பலார்னு ஒரு குத்துவான். அவன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த குத்து பொறுமையாக ஸ்லோவாகி என்ன இது நல்லா இருக்கே அப்படின்னு அவன் நினப்பான். என்னன்னு பார்த்தா நம்ம எல்ட்ரு குத்துன குத்து அவனுக்கு ஒன்றுமே இருக்காது. ஏன்னா இவன் குத்தில் பவரே இல்லையே அப்படின்னு போர்டு போட்டு பெருசாக காட்டிடுவாங்க. அட்டாக் பவர் வந்து 0ன்னு காட்டி வச்சுருவாங்க இந்த எல்ட்ருக்கு. அடாச்சே, இதுக்கு தான் இவ்வளோ பில்டப்பா அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது தலைவனை அட்டாக் பண்ணுறதுக்கு பின்னாடி 2 பேர் வந்துட்டு இவன் ஜோவி மாட்டா இருக்கான், இவனை பட்டத்தில் இருக்க வேண்டியதான் அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அது நம்ம ஹீரோட காதில் விழுந்த உடனே ஷரட்னு அவங்க 2 பேருக்கும் பின்னாடி போயிட்டு என்ன தங்கங்களா என்ன அடிக்க வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திரும்பி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனோட தலையை பிடிச்சி அப்படியே ஹீரோ ஒரே திருப்பு தான். திருப்பின வேகத்துக்கு ஆளோட தலை அப்படியே சொரண்டுக்கிட்டு போயிடும். ஐயோன்னு சொல்லும் போதே இன்னொருத்தன் பொழந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். என்னடா நடந்துச்சு இங்கே, டேய் உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு ஹீரோ அட்டாக் பண்ண வரும்போது ஒரு சின்ன ஸ்வாட் மட்டும் இருக்கும், டேகர்னு சொல்லுவாங்கல்ல, அதை எடுத்து அவனோட கழுத்துலேயே ஒரே போடு, ஆள் அத்தோட சோழிக்கு ஆளி. அதுக்கு அங்கிட்டு பார்த்தா இன்னும் 2-3 பேர் வருவாங்க. சரி நம்மளும் கொஞ்சம் ஆட்டம் காட்ட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஆப்பனெல்லாம் அடிக்கிறதுக்கு சரட்டு புட்டுன்னு ஹீரோ இங்கேருந்து அவனோட அசாசினேஷன் டெக்னிக்கை பயன்படுத்த ஆரம்பிப்பான். இந்தா வச்சுக்கோ, இதான் வர்மக்கலை, இது வந்து என்ன கலைன்னு எனக்கு தெரியாது, இந்த வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் போட்டு குத்தி வெட்டிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை க்ளோஸ்அப்பில் காட்டுவாங்க. இவன் தான் டெவில் மட்டும் தெரியுவான். அவங்க வந்து இவன் இடத்த பிடிக்க வந்து இவங்கிட்ட மாட்டி செத்து சீரழிஞ்சு போவாங்க எல்லாரும். இந்த சாவடா அப்படின்னு மண்டியிலே ஒருத்தனுக்கு ஒரு போடு. ஏப்பா அடுத்து எவன் இருக்கான், சரி அடுத்து இருக்கவங்களாம் கொஞ்சம் வரீங்களா, கொஞ்சம் எனக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம சேப்பல் எல்லாத்தையும் அடித்து முடிச்சிருப்பான். என்ன எல்லாரையும் அடித்து முடிச்சிட்டப்பால நீ பெரிய ஆள் தான் அப்படின்னு நினைக்கும் போது அந்த ஸ்வாட் டீமன் நம்ம எல்ட்ரு வந்து அட்டாக் பண்ணுவான். டேய் உங்களை இது சும்மா விட மாட்டேன்டா, இன்னையோட உங்கள் சோழியெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சோடாச்சு அட்டாக் பண்ணும்போது நம்ம சேப்பு எல்ட்ரும் கொஞ்சம் அந்த அட்டாக்லேருந்து மிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவனுக்கு திடீர்னு ஒரு ஆறா வர ஆரம்பிக்கும். என்னென்னு பார்த்தா நம்ம ஸ்வாடு டீமன், நீங்களாம் பைத்தியண்டா, நீங்கள் அப்போயே இதை விட்டுருக்கணும், இப்போ நீ மாட்டிக்கிட்டு என்கிட்ட சாப்பிட்ற அப்படின்னு அட்டாக் பண்ண நம்ம எல்ட்ரா வந்துக்கிட்டு இருப்பான். நம்ம எல்ட்ரா அவனை அட்டாக் பண்ணுறதுக்கு இங்கே இந்த வேகமாக ஓடிக்கிட்டு இருப்பான். அவன் சுவாடை நீட்டே இவன் கையை நீட்டே அப்படியே ஒரே ஜகஜோதியாக இருக்கும். அங்கிட்ட அப்படியே அப்படியே பறந்துக்கிட்டு இருக்கும். 2 பேரும் அடித்து அப்படியே தள்ளிக்கிட்டு போய் கீழே விழுவாங்க. நம்ம எல்ட்ரு செவமெண்ட்டை பார்த்துட்டு இவன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கான் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ அப்படியே மிரண்டு பார்த்துக்கிட்டு இருப்பான், என்னடா இது அப்படின்னு. அப்போ தான் நம்ம ஹீரோ அவனோட பையில் கைவிட்டு பார்த்தா துப்பாக்கியே காணும். நம்ம மேங்கோ மாஸ்டர் இந்த கொண்டு வந்துட்டா துப்பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு உடையாந்துக்கிட்டு இருக்கும். அந்த எல்ட்ருக்கும் சிவப்பு மண்டைக்கும் சரியான சண்டை போயிட்டுருக்கும். சரி எல்ட்ருன்னு சொல்கிறது வந்து நம்ம சிவப்பு மண்டையை ஃபைட்டு போட்டுட்டு இருக்குது வந்து அந்த ஸ்வாடு டீமனு. ஹீரோ கையில் கன்று வந்தோன்னே இப்போ தான் ரிலாக்ஸாக இருக்குது. சரி கரெக்டாக நெத்தி பொட்டில் குறி வச்சு ஆளை காலி பண்ணிடுவோமா அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அங்கிட்ட ஏதோ சத்தம் கேட்கும். என்னன்னு அந்த எல்ட்ரை பார்த்தா அவன் கழுத்து பக்கத்தில் சங்கிலி வரும். சங்கிலி வந்து 2-3 பொண்ணுங்க அப்படியே தாவி குதிச்சு ஆளு கழுத்தை பிடிச்சி அப்படியே அங்கிட்டு திருப்பி வச்சிருவாளும். இன்னொருத்தி அங்கேருந்து ஜம்ப் பண்ணி வந்து என்னப்பா தங்கம் சௌக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு ஆளோட நெடு மண்டையில் ஒரு கோடு என்னான்னு பார்த்தா ஆள் அப்படியே ரெட்டாக போயிடுவான். அதை பண்ணி அகிட்ட வந்து நின்றுக்கிட்டு ஐயோ உனக்கு மரியாதை கொடுக்கலாம் மாத்த, அதுக்குள்ளே செத்து போயிட்ட போலியே, இது ரொம்ப டிஸ்கட்டிங் தான், போ இருக்கட்டும் அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசாசின் பொண்ணு வந்துக்கிட்டு இருக்கும். இந்த பொண்ணு தான் தேட எல்ட்ரு. நமக்கு இந்த பொண்ணை பார்த்து இது கொஞ்சம் உபயோகமாக இருக்கும் போலே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். சரி நான் உங்களோட திறமையை கொஞ்சம் சோதிக்க நினைக்கிறேன், உங்களோட திறமையை காட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அட்டாக் பண்ண பக்கத்தில் வந்துடும். நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண பக்கத்தில் வரும்போதே ஹீரோ அதை பார்த்து சரியான டென்ஷன் ஆயிடுவான். என்னதே எடுத்த உடனே என்ன அட்டாக் பண்ண வரியா அப்படின்னு. அந்த பொண்ணை அட்டாக்கி நம்ம ஹீரோ மேலே லான்ச் பண்ணிடும். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிடுச்சு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ லேசாக அந்த டேகரை வச்சு தடுத்துருப்பான். அடுத்த அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி உனக்கு சாக விருப்பம் இல்லைன்னா உடனே இதை நிறுத்திடு அப்படின்னு ஹீரோ துப்பாக்கி எடுத்துருவான். அந்த பொண்ணும் ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு மறு திருப்பி பக்கத்தில் வர நினைக்கும் போது டக்குன்னு நம்ம ஹீரோவோட கண்ணை பார்க்கும். ஒரு சிவப்பு கலர் ரெட் கலர் ஆற அப்படியே ஹீரோட உடம்புலேருந்து வெளில வரும். இது என்ன ஒரு கொடூரமான கில்லிங் இன்டென்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோக்கு முன்னே ஒரு டெவில் வந்து நிற்கும். அவன் பக்கத்து டெவில் மாட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே நம்ம மொட்டை நினைப்பான், அவ்வளோதான் செகண்ட் ஹண்ட்ரோட சோழி முடிஞ்சு போல அப்படின்னு நினைக்கும் போதே அந்த பொண்ணு கத்தியை கீழே எடுத்துகிட்டு நான் இந்த கல்டிவேட்டருக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு அந்த பில்ட்டி அடிச்சிடும். நம்ம ஹீரோவும் என்னடா இது ரொம்ப கிரிப்பியாக இருக்குடா அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருப்பான். அப்போ தான் அந்த அடி வாங்கின மலைமாடு கொஞ்சம் கொஞ்சமாக முழிக்க ஆரம்பிப்பான். என்னை எவனை அடிச்சு விட்டான், அவனை சும்மா விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மறுதிருப்பியும் பார்த்தா நம்ம ஹீரோ அந்த பக்கம் நின்றுக்கிட்டு இருப்பான். அவன் எந்திரிச்சு உங்கள் எல்லாரையும் கொல்லாமல் விட மாட்டான்டா அப்படின்னு கத்திக்கிட்டு எதுக்க பார்த்தா அவனோட லீடரு செத்து கிடப்பான். என்ன லீடர் உங்களை இப்படி அடிச்சு போட்டாங்க அப்படின்னு அவன் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அவன் லீடரோட ஆன்மா பிடி வந்துட்டு உன்னோட ஆத்மா சாந்தி அடையிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள்றா என்னோட ஸ்டூடெண்டே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து மண்டையாட்டிட்டு கிளம்பிடுவான்.
ஹீரோவும் கட்டிலில் படுத்துக்கிட்டு இது எப்படியோ தப்பிச்சிட்டோம் இப்போ அந்த பிரச்சனையிலேருந்து. ஆனால் அடுத்து இதோட பெரிய பிரச்சனைலாம் வர போகுது. ஏன்னா ஒரே கூத்தில் ஆளை ஆட்சி போடுற ஆளுங்க, கத்தியை வச்சு பூமியை பொழக்கிற அளவுக்கு இருக்க பலசாலிங்க. இவங்களுக்கு முன்னாடி நான் நின்னா என்னை ஈஸியாக போட்டு தள்ளிடுவாங்க. இதுக்கு நடக்காமல் இருக்குன்னா நான் இன்னும் பலசாலியாக மாறணும். இப்போ வந்தது கூட ஓரளவு பரவாயில்ல. ஆனால் இதுக்கு மேலே பெரிய ஆளாக வந்தாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு வழியை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேங்காவுக்கு தலையில் தடவை கொடுத்துட்டு நம்ம ஹீரோவும் அடே வழக்க தலையா நீ இங்கே தான் இருக்கியாடா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் சார் நான் இங்கே தான் இருக்கேன். இது மட்டும் அசிங்கமான இடத்துக்குலாம் நீங்கள் எதுக்கு வந்தீங்க? ஐயோ இந்த பைத்தியக்கார பையன் எதுக்கு வந்திருக்கான்னு தெரியலையே, என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்னு நம்ம மொட்டை தலையை யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு டேய் நம்மளுக்கு நம்பக்கூடிய நம்மளுக்கு உதவி செய்யக்கூடிய ஆளுங்க யாராச்சும் இந்த கிளான் இருக்காடா, அப்படி எது இருந்துச்சுன்னா சொல்கிறான், நம்மளுக்கு ஃப்ரெண்டாக இருக்கவங்க எவனாச்சும் இருக்காங்களா அப்படின்னு ஹீரோ அவனை பார்த்து கேட்டுக்கிட்டு இருப்பான். அது ஒரு குரூப் இருக்குது, அவங்க தான் இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனையும் வச்சுருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்டால் அவங்களுக்கு இது எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லும் போது என்னது ஒரு குரூப்பா அப்படின்னா அந்த குரூப்பை எங்கே நான் சந்திக்கலாம், எப்படி சந்திக்கலாம், அதுக்கான வழியை கொஞ்சம் நீ சொல்கிறியா அப்படின்னு நம்ம ஹீரோ மொட்டையை பார்த்து கேட்பான். அந்த தகவல் சேகரிக்கிற கிளான் வந்து ஹவா கிளான்னு சொல்ல வந்துட்டேன், இப்போ தெரிஞ்சுங்க. சரி குலத்திலரே நீங்கள் அங்கே போக நினைக்கிறீங்களா கல்ட்டு லீடர் அப்படின்னு நம்ம மொட்டை ஹீரோ பார்த்து கேட்கும்போது ஹீரோவும் ஆமாண்டா நான் அங்கே போயிட்டு எல்லா தகவலையும் நானே தெரிஞ்சுக்கலான்ட்டு இருக்கேன், அதுக்கு ஏதாச்சும் வழி பண்ணு அப்படின்னு சொல்லும் போது அப்போனா உங்களோட வரத்துக்கு நான் ஆட்களை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது இடே அந்த மூணாவது தலைவர் இருக்காம்பர் அவனோடய வர வச்சிடாதரா அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு தான் எல்லா இடமும் தெரியும், அப்போனா அவனை தான் கூப்பிட்டு போகணும் அப்படின்னு நம்ம மொட்டை சொல்லுவான். இந்த தக்காளி தற்கூரி நாதாரி இருக்கா மாதிரி இவனை ஏன்டா கூப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஈரவனை அடிப்பான். தலைவரே வாங்க நான் உங்களை அழைச்சிட்டு போகிறேன் அந்த அவோக்கலானுக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும் போதே ஈரவனுக்கு ஒரு அடியை போட்டு படுக்க வச்சிருவான். சரிப்பா எல்ட்ரு பேர்லாம் மாற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். தேர்டு எல்ட்ருன்னா அந்த பொண்ணுப்பா, இவன் வந்து 5th எல்ட்ரு ஓகேவா, இவன் மனசில் வச்சுங்க. இப்போ எல்லாரும் அந்த அவாக்கலானுக்கு தான் போயிருப்பாங்க, நம்ம எல்ட்ரு உட்காந்துட்டு சிரிச்சுட்டு உட்காந்துருப்பான். இதுதான் எல்டர், இந்த இடம் தான் பாருங்க அப்படின்னு அவன் மூஞ்சி 1000 வாட்ஸ் பல்பு மட்டும் எரிஞ்சிக்கிட்டு இருக்கான். ஹீரோவும் அவனை இப்பயே போட்டு தள்ளிடலாமா அப்படின்னு கொடூரமாக பார்த்துக்கிட்டு இருப்பான். இந்த பொண்ணை சி பொண்ணுன்னு வச்சுக்கலாம். அந்த சி பொண்ணு இருக்குல்ல அது அழகாக ட்ரெஸ்ஸை போட்டு உட்காந்துருக்கும் போது இது என்ன பிக்னிக்கு போகிற மாட்டோம் ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றிட்டு வந்து இப்படி உட்காந்துருக்கு அப்படின்னு ஈரன் நினச்சிக்கிட்டு இருப்பான். அங்கே என்ன நடந்துக்குன்னு காட்டுறாங்க. யார் வழிபாட்டு தலைவரோட அவாக்கலானுக்கு போகிறா அப்படின்னு கேட்கும்போது இது 2 தான் கையை தூக்கியிருக்கும். ஐயோ நீங்கள் 2 பேர் இதுக்கு போகிறீங்க, நான் தானே மொத்தமாக வெளிலலாம் போவேன் அப்படின்னு அவன் சொல்லும் போது இல்லை எனக்கும் வெளில இருக்க எல்லாமே தெரியும், நான் வெளில போய் ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் நான் வெளில போகலான்னு ஆசைப்பட்றேன், அங்கே போயிட்டு ஷாப்பிங் பண்ணி நிறையா பொருள் ட்ரெஸ் எல்லாம் வாங்கலான் இருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கோம். உமான்ட்டா நான் தலைவர் எங்கே இருக்காரோ அங்கே தான் இருப்பேன், இங்கே எவல்டி டீமன் எங்கே இருக்காரோ அங்கே தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவான். டேய் நீனா பைத்தியமா அப்படின்னு அவன் கேட்கும்போது இது மாட்ட சின்ன பொண்ணெலாம் என்கிட்ட பேசக்கூடாது, பொண்ணுக்கு பேசுறதுக்கு இங்கே அருகது கிடையாது அப்படின்னு நம்ம சிவமாட்டை பார்த்து சொல்லிவிடுவோம். அந்த பொண்ணை பார்த்து அடேய் உங்கள் அப்பனுக்கே நான் அக்காடா, நீ என்ன சொல்கிற பொண்ணுன்னு உன் முஞ்சி மாதிரிலாம் பேத்துருவேன், ஒன்றுமே தெரியாத பொண்ணு நீ என்ன பேசுறது அப்படின்னு சண்டை போடும்போது அவங்க ஏன்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில, எனக்கு வேறு வழி இல்லை, இதை சமாளிச்சிங்க கல்ட்டு லீட்ரு அப்படின்னு நம்ம மொட்டை யோசிச்சிருப்பான். நம்ம ஹீரோ அடே வழுக்க தலையா நான் திரும்பி ஒன்றையும் வந்துட்டேன், உன்னை வேலையாக போட்டு தள்ளுறேன்டா நீ இப்படி பண்ணதுக்கு அப்படின்னு சோகத்தோட உச்சிக்கே போயிடுவான் ஹீரோ. அடுத்த சீன்லேயே ஒரு இன்னும் மட்டும் இடத்துல இங்கே நைட்டு தங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவான். எல்லோரும் பார்த்தா அங்கே குடிச்சிட்டு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அங்கே ஒருத்தன் நான் உங்களுக்கு என்ன உதவி பண்ணணும் அப்படின்னு கேட்பான். நம்ம ஆளுங்களாம் திங்கிறதுக்கும் சரக்கு அடிக்கிறதுக்கு எதாவது இருந்தால் கொடுங்கப்பா அப்படின்னு கேட்பாங்க. சரி நான் உங்கள் எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கிட்டு ஒருத்தன் ஏய் இந்த இடத்துல இருக்க மொத்த ரூமில் ஏதாச்சும் ரூம் இருந்தால் பெரியா இருந்தால் என்கிட்ட கொடுத்துரு, அப்படி கொடுக்கலாம் உனக்கு அவ்வளோதான் சோழி முடிஞ்சிடும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது சார் இன்றைக்கி கெஸ்ட் வந்திருக்காங்க அவங்களுக்கு அந்த ரூம் கொடுத்தாச்சு இல்லை ஆசை இருந்தது அப்படின்னு சொல்லும் போது டே தம்பி நான் இன்றைக்கி இந்த ரூமை எடுத்துக்கிறேன், நான் யாருன்னு தெரியுமா, நான் தான் குங்குளும் செட்டை சேர்ந்த ஃபஸ்ட்டு சீடை, அதனால் இந்த இடத்த என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு வந்து நம்ம ஹீரோட்ட அவன் பேசிக்கிட்டு இருப்பான். அப்படி பேசிக்கிட்டே அங்கிட்டு திரும்பி பார்த்தா நம்ம பொண்ணு அங்கே நின்றுக்கிட்டு இருக்கோம். பொண்ணை பார்த்தோன்னா இப்படி அழகான பொண்ணா, இது மட்டும் பொண்ணெலாம் இங்கே எங்கே, சரி மிஸ் நீங்கள் இவ்வளோ அழகாக இருக்கீங்க, எதுக்கு இது மட்டும் முட்டாப்பள்ளவில் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க, இன்றைக்கி ஒரு நைட்டு என்னோட கழிக்கிறதுக்கு நீங்கள் வரீங்களா, இன்றைக்கி மழையை நம்ம ஒன்றாவே கழிக்கலாம் அப்படின்னு அந்த மூவ் பொண்ணுக்கிட்ட அந்த யாருன்னே தெரியாமல் பேசிக்கிட்டு இருப்பான். சிவப்பு மண்டைக்கு கோவம் மண்டைக்கு ஏறும். அடே இந்த முட்டாப்பை ஒன்று குங்குளும் சட்டை சேர்ந்தவனா இல்லாமல் ஒன்று இருந்தால் நேரம் அவனை அடித்து அங்கேயே மூஞ்சி கிஞ்செல்லாம் உடச்சிருப்பான்டா அப்படின்னு மண்டைக்கு ஏறிட்டு இருக்கும் கோவம் அவனுக்கு. அப்போ தான் ஆட்டுத்தாடி சொன்னது ஞாபகம் வரும். நீங்கள் அங்கே போய் குழுத்தாளோட போகிறீங்க ஹவா செட்டை பார்க்கறதுக்கு, அங்கே போனால் நீங்கள் யாரோடையும் சண்டை போடாமல் நம்ம யார் என்னன்னு தெரிவிக்காமல் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு அப்பயே வான் பண்ணி அனுப்பியிருப்பான். காம்டவுனரு அமைதியாரு, இது எல்லாம் ஒரு பிரம்மதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அவனோட மூஞ்சி ரியாக்ஷன் மாறும். என்னான்னு பார்த்தா அவனோட கீழ் பகுதியில் ஒரு அடி பட்டார்னு யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். அட கம்யூனிட்டி பயிலி என்னகிட்டே வந்து நீ என்ன இவ்வளோ ஓவராக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு வாயிலேயே ஒரு மிதி, வாயில் மிதிக்க ஆளுக்கு அப்படியே பிழிச்சின்னு வரும் ரத்தம் வாயிலேருந்து. தக்காளி சட்னி பொதன்னு ஏய்
எவனாக இருந்தாலும் உன் குரூப்பை இங்கே அழிச்சோட பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேய் எப்படா சாப்பாடு ரெடி ஆகும் அப்படின்னு ஈரை கத்திட்டு போவான் நம்ம சேப்புமேன்ட்ட. அவனை பார்த்துக்கிட்டு அவ்வளவுதான், நம்மளோட சோழி முடிஞ்சு எல்லாம் வரப்போகிறாங்க குங்குளம் சேட்டை சேர்ந்தவங்களாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பான். அந்த பொண்ணு அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எவ்வளவுதான் நம்ம சோழி இதோட காலி தான். அப்படியே என்னடா என்ன அட்டாக் பண்ணிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அட்டாக் பண்ண வருவாங்க. அப்போ அந்த பொண்ணு மூவ் பண்ணு ஒரு கத்தியை தூக்கி விட்டு எறியும். அது விட்டோன்னே ஒருத்தனோட நெஞ்சில் பித்து பச்சக்குன்னு சொருவிக்கும். சொருனோடனே டே உன் நெஞ்சில் கத்திரா அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான். என்ன தெரியாதா கத்தியை சொருவ அப்படின்னு அந்த மூவ் பண்ண அட்டாக் பண்ண போகும்போது அவனோட தலையில் ஏதோ ஒரு கால் வந்து போடும். என்னென்னு பார்த்தா நம்ம பூபோடுது அங்கே ஏதாவது அவனோட தலையில் ஒரே அடித்த வேத்துக்கு ஆளோட தலை அப்படி கீழே பட்டாருன்னு போய் அடிச்சிடும். திரும்பி அதோட காலை வச்சு அங்கிட்டு கத்தி சொருவனோட கழுத்துலேயே ஒரே எத்து. அதோட அவனோட சோழியும் முடிஞ்சிடும். அப்படியே மாஷாக எல்லாரையும் அடித்து முடிச்சுட்டு எப்பா இவ்வளோ ஈஸியாக இருக்காங்களே, இவ்வளோ ஈஸியாக இருந்தால் இவங்கெல்லாம் முறியுமா சேர்ந்தவங்களா அப்படின்னு அந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படியே நின்றுட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா அங்கே 2 பொண்ணுங்க வந்து நிற்கும். மேடம் லீடர் உங்களுக்கு ஏதாச்சும் நாங்கள் உதவி பண்ணுமா அப்படின்னு சொல்லும் போது இங்கே இருக்க பார்த்தீங்களா 2 பேர், இவங்கள நான் உயிரோட தான் விட்டுருக்கேன். அவங்களோட ஞாபகத்தை அழிக்கிற அந்த மாத்திரையை கொடுத்துட்டு அவங்கள கொண்டு போய் அதிகமாக பொண்ணு மது எதெல்லாம் அதிகமாக இருக்கோ அங்கே போயிட்டு இவங்கள அங்கே தள்ளி விட்டுரு, எதுவும் தெரியாத மாட்டோம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிவிட்டு நான் லீடர்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னோடனே இந்த பொண்ணு என்ன அட்டாக் பண்ண மாட்டேன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு ஈரை பார்த்துக்கிட்டு இருப்பான். லீடர் நீங்கள் இப்போ ஒருத்தனை அடிச்சிங்களே அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது தெரியாதுன்றான். அவன் தான் குங்குளம் செட்டை சேர்ந்தவன். அவன் தான் இதுக்கு முன்னாடி நம்மளோட கல்ட்டு அழிகிற நிலவைக்கு போன அந்த கிளானில் அவனும் ஒருத்தன். அந்த கிளான் தான் நம்மளுக்கு முக்கியமான பங்கு வலித்து நம்மளை போட்டு தள்ளாங்க. அந்த நிலைமை நான் மறுதிருப்பி வரத்துக்கு விட மாட்டேன். ஆனால் இந்த கிளானு 2வது வாட்டி அழியறதுக்கு நான் விரும்பலை. சரியா, இது என்னோடய வீடு மாட்டோம். அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து எல்லாத்தையும் முடிவெடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கோம். அப்படியே அந்த பொண்ணு சொன்னோன்னே ஹீரோ யோசிச்சு பார்ப்பான். என்னது ஃபேமிலியா அப்படின்னு உனக்கு இருந்துச்சா ஒன்று, இது எனக்கு தெரியவே இல்லையே அப்படின்னு ஹீரோ நினச்சி பார்த்துட்டு இந்த முறிமோட சண்டை போடுறதை நம்ம எப்படியாச்சும் தவிர்த்தே ஆகணும் அப்படின்னு ஹீரோ மனசில் நினச்சிக்கிட்டு இருப்போம். சரி இனிமேல் நான் அமைதியாக இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொன்னோன்னே என்னது கல்ட்ரி லீடர் அதுக்குள்ளேயே ஒத்துக்கிட்டாரா அப்படின்னு சேவ் பார்ப்பான். சரி நீங்கள் இப்போ அவாக்கலான தானே பார்க்க போகிறீங்க, ஆனால் நீங்கள் கொஞ்சம் சோறாக இருக்க மாட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டியது இன்னொரு அவாக்கலான் தான். நான் அந்த இடத்துக்கான வழியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும். இப்போ ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து அப்போனா அந்த அவாக்கலானும் முறிம் குழுவை சேர்ந்தவங்களா இல்லை முறிமோட சேர்ந்து தான் அவங்க வேலை பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் கிடையாது, அவங்க முறிமுலாம் சேர்ந்து வேலை பார்க்கல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும். சரி அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம சேவ் பண்ணிட்டு அந்த பொண்ணை பார்த்து கேட்கும்போது இரு நான் ஒன்று சொல்லணும் லீடரே, நான் கொஞ்சம் வெளில போகிறேன், அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க, உங்களோட உடம்பை பார்த்துக்குங்க. நான் கொஞ்சம் வெளில போய்ட்டு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது முடிச்சுட்டு வந்துடுறேன், நீங்கள் கரெக்டாக எல்லா வேலையும் முடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்பிடும். உடனே நம்ம ஹீரோவும் அந்த சேப்பு மண்டை ஏழ்றோம் 2 பேரும் ஒன்றா போயிட்டுருப்பாங்க. போயிட்டுருக்கும் போதே லீடர் நம்ம 2 இடத்துக்கு வந்துட்டோம், கொஞ்சம் எந்திரிங்க, ரொம்ப நேரமாக தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோவை அவன் எழுப்புவான். ஹீரோவும் கொட்டாயை விட்டுக்கிட்டே என்னடா வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக இறங்கி போயிட்டு எங்கள் இடத்துல ஒட்டியும் யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு பார்த்தா ஒரு வயசான ஒருத்தர் இருப்பான். அவன்கிட்ட போயிட்டு இங்கே பழைய ஏதாச்சும் மதுபானம் எது இருக்கா அப்படின்னு கேட்டோடனே அந்த எல்லோரோட மூஞ்சியாக மாறி போயிடும். மானோனே என்னை பின்தொடருங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து ஒரு டோரை மட்டும் ஓப்பன் பண்ணி இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அழைச்சிட்டு போயிட்டு இருப்பான். என்னென்னு பார்த்தா அது ஒரு அண்டர் கிரவுண்டு தான். இது என்னது அண்டர் கிரவுண்டா அப்படின்னு பார்ப்பாங்க. அங்கே பொறுமையாக போயிட்டு இங்கே தான் போனீங்க அப்படின்னு சொன்னோடனே அங்கே வந்து ஹவாக்லானை சேர்ந்த ஒரு கிளை பிரான்ச் சேர்ந்த ஒருத்தர் இருப்பான். இவன் பேர் வந்து காங்கு. ஹீரோவாக அங்கே போய் உட்காந்துருப்பான். அப்போ அவன் நினைப்பான் நான் இது எதுவும் தப்பு பண்ணிட்டேன்னா, ஏன்னா இந்த கல்ட்டு லீடரை நான் உள்ளே விட்டது பெரிய தப்போ, ஏன்னா அவங்க ஏற்கனவே அழிஞ்சு போயிட்டாங்க, அழிஞ்சு போய் நான் காரணம் சேர்ந்தவன் நான் எதுக்கு உள்ளே விட்டேன், நான் எதுவும் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு நம்ம ஹீரோ பார்த்து பேசிக்கிட்டு இருப்பான். அவன் சரி உங்களுக்கு நான் இப்போ என்ன உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது இவனா நம்மளை இவ்வளோ இப்படி கீழ்த்தனமாக பார்க்குறான், இவனை இப்போயும் மோஞ்சி அடித்து உடையணும்ல தோணுது அப்படின்னு நம்ம செல்ஃபு ஏழ்றி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோவும் அப்படியே கதை செஞ்சுட்டு உட்காந்துருக்கும் போது இது மட்டும் முட்டாள்தனமான லீடர் நான் பார்த்ததே கிடையாது, ஏற்கனவே அழிஞ்சு போன ஒரு கல்ட்டு, அதுக்கு புதுசாக ஒரு லீட்ரு, இவனை பார்த்தா பைத்தியக்கார மட்டும் இருக்குது, நீங்கள் வந்து ரொம்ப வீக்காக இருக்கீங்க, அதோட உங்களோட பேக்கை கல்ட்டை பார்த்தா இன்னும் எனக்கு சிரிப்பு வருது, நான் எதுவும் தப்பு முடியாது என்ன படிச்சிருக்கேன், நான் தெரியாதனமா அப்படி சொல்லிட்டேன் அப்படி சிரிச்சுக்கிட்டே சொல்லிகிட்டு இருக்கும்போது நம்ம சேப்பு லீட்ரு அவனுக்கு சாவறதுக்கு நேரம் வந்துச்சு போல அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவும் பொறுமையாக சிரிக்கிறான்ப்பா அவனு அப்படின்னு அவனும் சிரிப்பான். 2 பேருக்கும் பைத்தியம் முத்தி போய் அக்கன்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த எல்ட்ரு அந்த வயசானவன் நின்ட்டு என்னடா பண்ணுறாங்க வைக்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாப்புல. சிரித்து முடிச்சுட்டு அவன் சொல்லுவான் சரி பேசுறதுக்கு எது இல்லைண்ணா நான் இப்போயே இந்த இடத்த விட்டு கிளம்புறேன் அப்படின்னு அந்த கோணம் மூஞ்சி வாங்கினவங்க இருந்து கிளம்புவான். காங்கன்னு வச்சுக்கலாம் அவனை.
நம்ம ஹீரோ நம்ம ஷெஃப் மண்டையை பார்த்து இவன் முரிம்கலான சேர்ந்தவன் இல்லைல்ல அப்படின்னு அவனை பார்த்து சொல்லிட்டு அப்படின்னா இவனை நீ மண்டி போட வைக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சிவப்பு வேல்டர் வெறி ஒன்று கிளம்பிடுவான். டைகர் பிஸ்டுடா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பிஸ்ட்டை கொண்டு போய் அவனோட மூஞ்சில் ஒரு பஞ்சு டக்குன்னு வைப்பான். ஆள் அப்படியே அடித்து பேத்தி 7 ஒரு தாண்டி விழுந்துருவான். அடித்து அடியில் அப்படியே காற்றை கிழிச்சிக்கிட்டு சர்றன்னு போயிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு பொறுமையாக நடந்து வந்துட்டு நான் வந்து ஒரு கல்ட்டு லீட்ரு, என்னை பார்க்கறதுக்கு ஒரு சுப்பீரியர் வராமல் நீ என்ன பைத்தியக்காரன் வந்திருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை பார்த்து கேட்பான். கொஞ்சம் சிரித்து பேசினா வில்லங்கிறதையே மறந்துடுறீங்களடா சரியா, நான் யாருன்னு தெரியாமலே நீங்கள் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்களடா அப்படின்னு ஹீரோ டைலாக்லாம் பேசிக்கிட்டு இருப்பான். அப்போ ஹீரோ திரும்பி பார்க்கும்போது அந்த ஏழ்ரு சரி சண்டை போட்டாலாம் போதும் கொஞ்சம் உட்காரிங்களா அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னா இவன் கிடையாத தலைவர் அவன் தான் அப்படின்னு நினைக்கும் போதே அந்த ஏழ்ரு ஐயையோ அப்படின்னு வாயை பழந்துருவார். நம்ம சேப்பப்பட்ட என்ன இங்கே நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்படின்னா நீங்கள் தான் இந்த கிளையோட தலைவரா, சரி நான் தெரியாதனமாக பண்ணிட்டேன் வாங்க நம்ம ஃபஸ்ட்லேருந்து பேசுவோம் அப்படின்னு அவரை பார்த்து சொல்லிகிட்டு இருப்பான் ஹீரோ. திடீர்னு ஒருத்தரை காட்டுவாங்க, அவன் மாஸ்க் போட்டு நின்றுட்டு இருப்பான். அவன்கிட்ட வந்து ஒருத்தர் சொல்லுவான் நம்ம கல்ட்டு லீடர் அவாக்கலான பார்க்குறதுக்கு இங்கே தான் எங்கேயோ ஒரு மலையில் சுற்றிக்கிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லும் போது சரி அடுத்து என்ன அப்படின்னு சொன்னால் குங்குளம் சட்ட பிரிவை சேர்ந்த சிடைகளோட ஏதோ சண்டை போட்டு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, அது வேறு ஒரு பிரச்சனையாக போயிட்டுருக்கு அவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவான் அவன். ஓ அந்த கல்ட்டு லீடர் இப்போ அவாக்கலானில் இருக்கானா, அப்போனா அந்த மேங்கோ கல்ட்டு லீடருக்கு ஒரு செய்தி அனுப்பு, அவங்களோட சாவை நினச்சி வெறி பண்ணிக்கிட்டு இருக்க சொல்லு, ஏன்னா அவங்களோட சாவு நெருக்க போகுது சரியா, அவங்களுக்கு ஒரு ஆட்டத்தை காட்டுவோமா, கல்ட்டு லீடரே தான் வந்துக்கிட்டு இருக்காண்டா உங்கள் அப்பா மோனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லனை காட்டுறாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது நண்பர்களே. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அடுத்த எபிசோடு வெறித்தனமாக இருக்கும். அடுத்த எபிசோடுக்கு வெயிட் பண்ணுங்கள் ஓகேவா. இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதனால் அடுத்த வீடியோ பெருசாக இருக்கும்னு நினைக்காதீங்க. அடுத்த வீடியோ கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். நான் இது கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும்னு கொஞ்சம் லென்த்தாக பேசி போட்டிருக்கேன் ஓகேவா.